योगीराम सुरत्कुमार, योगीराम सुरत्कुमार, योगीराम सुरत्कुमार, जय गुरुराय। ओम अण्णामलै वासाय विद्महे वैकुंठ रूपाय धीमहि तन्नो யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயாத். அன்பான மடவிளாகம் பாலகிருஷ்ண பஜனை குழு அன்பர்கள் உங்கள் அனைவருக்கும் கோடி கோடி நன்றிகள். இவ்வளோ டேலண்டாக பாடுவீங்கன்னு நான் நினைக்கல. ஃபேண்டாஸ்டிக் சிங்கிங். சார் 3 வரும் நல்ல பிரமாதமான பாட்டு. குழந்தைங்க ரொம்ப சிறப்பான பாட்டு. வருங்கால பெரிய பாடகி. நீங்கள் பாடுறதுக்கு முன்னாடி மைக் ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் எப்போ. சரியா? அது முக்கியம். அதுபோல் ஃப்ரண்டில் இருக்க பாடகி உங்களுக்கு ஜானகியை விட 8 கட்டையில் இருக்குது குரல். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா மைக்கை இங்கே பாருங்கள் கொஞ்சம் தூரத்தில் வச்சுக்கணும். அப்படி கிட்ட வச்சுக்கிட்டு நான் கீச்சுன்னு இருக்கு. சரி, ஓகே, ஃபேண்டாஸ்டிக், பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ். தேங்க்ஸ் டு லதா. லதா தான் உங்களை ப்ரிஃபர் பண்ணி பாட வைக்கணும்னு சொன்னாப்புல. ஆனால் உங்களை பற்றி முழுசாக சொல்லாமல் விட்டாங்க. தேட்ஸ் அ ப்ராப்ளம். உங்களை பற்றி நீங்கள் எப்படி, உங்களுக்கு எவ்வளோ மைக்கு வேணும் எப்படின்னா, நல்லா பாடுவீங்க, ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொஞ்சம் கரவு. இன்னொன்று, எங்களுக்கு இடமும் சின்ன இடம். அங்கே பாருங்கள், அங்கே கேட் வரைக்கும் ஆட்கள் உட்காந்துருக்காங்க. சென்னையிலேருந்து வந்திருக்காங்க, கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், மதுரை, திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், எங்கேருந்து இல்லாமல் வந்திருக்காங்க. ஆனால் பக்கத்தில் இருக்க என் தம்பி பொண்டாட்டி இன்னைக்கு தான் வந்திருக்காப்புல. அப்படி இருக்கட்டும் கேளு. அப்படி எங்கேருந்து இல்லாமல் ஆட்கள் இன்னைக்கு திரண்டு வந்திருக்காங்க. அதே போல் என் மச்சனம் பொண்டாட்டிகளும் அவளுக்கு வருஷத்தில் ஒரு தடவை தான் தீபாவளி வரும். அவள் இன்னைக்கு தான் வந்திருக்காங்க. சந்தோஷம். இந்த உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. நல்ல நல்ல பாடல்கள்லாம் பாடினீங்க, பாபா பாடல்கள்லாம் பாடினீங்க. ஹியர் ஆஃப்டர் நீங்கள் இனிமேல் பாட போகிறச்ச யோகி ராம் சுரத்குமார் பாடலும் நீங்கள் பாடணும். யோகி ராம் சுரத்குமார் அவரோட ஜெயந்தி விழா இன்னைக்கு. எப்படி ராம நவமி கொண்டாடுறோமோ, எப்படி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோமோ, அதுபோல் பகவான் யோகி ராம் சுரத்குமாருக்கு இன்னைக்கு ஜெயந்தி விழா. பகவான் யோகி ராம் சுரத்குமார் ராம கிருஷ்ண அவதாரம், ஈஸ்வர வடிவம் அவர். அதனால் அவரை இறைவனாக நாம் வழிபடுறோம். என்ன வேணும்? நீங்கள் எல்லா பக்தர்களும் நினைக்கிற மாதிரி, லிசன் டு மீ, எல்லா பக்தர்களும் நினைக்கிற மாதிரி இது கோவில் இல்லை, இது கோயில் இல்லை. நான் அடியேன் சாமியாரும் இல்லை. சாமியார்னா யாரு? நான் நேற்று தான் சத்சங்கம் சொன்னேன். சாமியார்னா யாரு? சாமி யாருன்னு தேடுறவன் தான் சாமியார். நாம் சாமி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நானும் சாமியார் இல்லை, சாமி அவர் மாருதியடிகள் அவரும் சாமியார் இல்லை. அவரும் பெரிய டிரான்ஸ்போர்ட்டில் வேலையெல்லாம் பார்த்து கடவுள் பக்தியினால் வேலையெல்லாம் வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு இந்த வடிவத்துக்கு வந்துட்டார். அடியனும் அதே போல் சராசரி ஒரு கலியனுடைய வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இறைவனை உணர்ந்ததால் இது எல்லாம் மாயை, இதெல்லாம் நிஜம் இல்லை, இதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது, ஒரு நாள் நிலையான உண்மையான இறை அதுதான் அப்படின்னு நம்ம உணர்ந்ததால் இந்த மாயைகள்லேருந்து விலகி இருக்கணும்னு நினைக்கிறோம். இருந்தாலும் ஒரு சில குடும்ப கடமைகள் இருக்கிறதுனால இப்போதைக்கு இப்படி ட்ராவல் பண்ணுவோம், அந்த கடமைகளை முடிச்சுக்கிட்டு அப்புறமா வேறு நிலைக்கு போவோன்னு இருக்கிறோம். இது கோவில் இல்லை, நானும் சாமியார் இல்லைன்னா அப்போ இது என்னது? இப்போ இது என்னது? நான் யார்? இது கோவில் இல்லை அப்படின்னாச்சு. அப்போ கோவில்னா என்ன? கோவில்னா மன்னர்கள் கட்டி வச்சிருக்காங்களே அதுதான் கோவில். அதுவும் கோவில் இல்லை, அதை கோவில்னு சொல்லக்கூடாது, கோயில். கோயில். அதனால தான் நாகர்கோயிலுக்கு COILன்னு வச்சிருக்கு, KOVILன்னு வைக்கல, கோவில்னு வைக்கல, கோயில். கோயில்னு தான் வைக்கணும், அது கோயில் தான். மன்னர்கள் கட்டி வச்சிருக்கிறது தான் கோயில், வேற எதுவுமே கோயில் கிடையாது. இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடில் அப்படிங்கிறது கோவில் இல்லை. அப்படின்னா இது என்னது அப்படின்னா, அதனால தான் நாம் இங்கே பேர் வச்சுருக்கோம், நாம பிரச்சார குடில். என்ன நாம பிரச்சாரம்? என்ன நாம பிரச்சாரம்? என்ன பிரச்சாரம் பண்ண போகிறீங்க? அது அரசியல் கட்சி பிரச்சாரமா? நாம பிரச்சாரம் அப்படின்னா, நாம வழி வழியாக தலைமுறை தலைமுறைகளாக பல ஆண்டுகளாக ஆன்மீகத்தை பற்றின புரிதலே இல்லாமல் வெறும் புண்ணாக்குகளாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆன்மீகம்னா என்ன?
அங்கிற ஒரு புரிதலே இல்லாமல் இருக்கிறோம். அந்த ஆன்மீகத்தை பற்றின புரிதலை எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தால் தொடங்கப்பட்டது தான் இது. பகவான் யோகி ராம் சுரத்குமாரும் அதை தான் கொடுத்தார். அப்போ இது கோவில் இல்லைன்னா என்ன அப்படின்னா, இது ஒரு ஆன்மீக மையம், இது ஒரு அறிவியல் மையம், இது ஒரு அறிவு மையம். இங்கே நீங்கள் சாமியை கும்பிடுறதுக்கு உருண்டு கொடுக்கணும், சாமியை கும்பிடுறதுக்கு அலகு குத்தணும், சாமியை கும்பிடுறதுங்கிறது பழனி வரைக்கும் பாத யாத்திரையாக போகணும், சாமியை கும்பிடுறதுங்கிறது திருச்செந்தூருக்கு காவடி தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிற எந்த பழக்க வழக்கங்களையும் நாம் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. எந்த பழக்க வழக்கங்களையும் நாம் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. இறைவன் அப்படிங்கிறது யாரு, பிரபஞ்சம் அப்படிங்கிறது என்ன, இறை வழிபாடு அப்படிங்கிறது என்ன, கோயில் அப்படிங்கிறது என்ன என்கிறத பற்றின முழு புரிதலை ஜனங்களுக்கு புரிய வைக்கிறது தான் அடியனுடைய கடமை. பகவான் யோகி ராம் சுரத்குமாரும் அதைத்தான் செய்தார். நான் ஏற்கனவே பல சத்சங்கத்தில் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் கேட்டவங்க பேசாமல் இருங்க. புதிதாக வந்திருக்கவங்களுக்காக சொல்கிறோம். இறை வழிபாடு அப்படிங்கிறது காலங்காலமாக நமக்கு மூட நம்பிக்கைகளாக சொல்லி வைக்கப்பட்டிருக்கு. இறை வழிபாடு அப்படிங்கிறத சமீபத்தில் கொஞ்சம் சில ஆண்டுகளாக, ஒரு 300 ஆண்டுகளாக 400 ஆண்டுகளாக நமக்கு மூடத்தனமாக பல விஷயங்களை சொல்லி வைக்கப்பட்டிருக்கு. அதில் மிக முக்கியமான விஷயம், வீட்டில் சிலை வச்சு கும்பிடக்கூடாது, வீட்டில் சிலை வச்சு கும்பிடக்கூடாது, இறைச்சி தின்னா கோயிலுக்கு போகக்கூடாது, வீட்டில் யாரும் இறந்து போனால் ஒரு வருஷத்துக்கு கோயிலுக்கே போகக்கூடாது, வீட்டில் யாரும் குழந்தை பெற்றுக்கிட்டா கோயிலுக்கே போகக்கூடாது, வீட்டில் பெண்களுக்கு வசதி இல்லைன்னா கோயிலுக்கே போகக்கூடாது. இப்படி பல 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 மூட நம்பிக்கைகளை விதைச்சி வச்சிருக்கு. நான் தான் எப்போவுமே என்னோட சத்சங்கத்தில் சொல்லுவேன், இப்போ எங்கள் வீட்டில் சாமி இருக்குது, எங்கள் வீட்டில் உற்சவமூர்த்தி இருக்கார், மூலவர் இருக்கார், எங்கள் வீடு ஃபுல்லாக சாமியாக தான் இருக்குது. இந்த சாமிக்கு ஒரு நாள் நான் பூஜை பண்ணலை, இல்லை ஒரு நாள் நெய்வேத்தியம் வைக்கலை, இல்லை ஒரு நாள் பூ போடலை அப்படின்லாம் உடனே சாமி இந்த வாய் வேண்டாம் எனக்கு பூ போடலை, கையை உடச்சி விடு இப்படி சொல்லுவாரா? ஏன் இவன் இன்னைக்கு நெய்வேத்தியம் வைக்கல, இவனுக்கு கழுத்தை வெட்டிடு அப்படி சொல்லுவாரா? இல்லை இவன் இன்னைக்கு எனக்கு விளக்கே வைக்கல, இவன் இன்னைக்கு வைக்கப்படாது, போகிற வழியில் பைக்கில் இருந்து கீழே தள்ளி விட்டுரு அப்படி சொல்லுவாரா? அப்படி சொன்னால் அது கடவுளா? கடவுளா? இல்லை நீங்கள் வைக்கிற இத்தோண்டு நெய்வேத்தியத்தை வச்சு தான் அவர் வயத்தை கழிவுகிறதுக்கு இருக்காரா? இல்லை நீங்கள் போடுற தீபாராதனை காட்டி தான் அவர் குளிர் காயறதுக்கு இருக்கிறாரா? இல்லை. முழுக்க முழுக்க முட்டாள் பழக்க வழக்கங்களை நமக்கு தொற்றக்கூடாது, பக்கத்தில் வந்துடக்கூடாது, அதை வைக்கக்கூடாது வீட்டில் அப்படிலாம். இத்தோண்டு சிலைக்கு மேலே வச்சிங்கன்னா சாமி அடிச்சிரும் வீட்டில். இறையை பற்றி, இறை உணர்வை பற்றி மூட பழக்க வழக்கங்களை உங்களுக்கு உபதேசித்து வச்சிருக்கு. நான் நேத்தே சத்சங்கத்தில் தான் சொன்னேன், ஏன் இறந்த வீட்டில் இருந்து கொஞ்ச நாளைக்கு கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்குன்னா, அந்த காலத்தில் மண்ணை பொக்கை கால்ரா இந்த மாதிரி நிறைய வியாதிகள் வந்து செத்தா அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கும் அந்த வியாதி ஒட்டிக்கிட்டு இருக்கோங்கிறதுனால பொது இடத்துக்கு வராதிங்கப்பா, கோயிலில் கூட்டம் இருக்குன்னா வராதிங்கன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. குழந்தை பெற்றது பச்சை உடம்பு பச்சை குழந்தை, வெளியே போனால் கூட்டத்தில் போனால் ஏதாவது வியாதிகள் தொத்திக்கும், அது குழந்தைக்கு வந்திருக்கோங்கிறதுனால சொல்லி வச்சுருப்பாங்க. பழைய காலத்தில் மாதவிடாய் பீரியடில் போதுமான வசதிகள் இல்லாதனால கீழே ஏதாவது பட்டுரும், அடுத்த ஜனங்க அதை மிதிச்சிருவாங்கங்கிறதுனால வராதிங்கன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. வேற எதுக்கு சொல்லி வச்சுட்டு போகிறாங்க? சாமி இறைவன் உங்கள் ஆன்மாவுக்குத்தான் அருள் புரிகிறானே ஒழிய இந்த அழிந்து போகக்கூடிய உடம்புக்கு அருள் புரிவதில்லை. கடவுளுக்கு தெரியும் இந்த உடம்பெல்லாம் அழிஞ்சு போயிடும், தெரியும், தெரியுமா தெரியாதா? அவர் இந்த உடம்புக்கு அருள் புரிகிறதில்லை. பகவான் யோகி ராம் சுரத்குமார் யார் போனாலும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துவார். யாராவது பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ முடியுமா? முடியாது. அப்போ அவர் யாரை வாழ்த்துறாரு? யாரை வாழ்த்துறாரு? இந்த பிறவில சிவகுமார்ங்கிற பெயரோட பிறந்திருக்க இந்த ஜடத்தை அவர் வாழ்த்தல்லை. இந்த சிவகுமார் என்கிற உடம்புக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆன்மாவை அவர் வாழ்த்துறார். இன்னும் எத்தனை பிறப்புகள் எடுத்தாலும், எத்தனை கோடி ஆண்டுகள் இந்த ஆன்மா வாழ்ந்தாலும், இந்த பிறவியில் என்னை அறிந்ததால் நான் உன்னை வாழ்த்துகிறேன், பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு நீ வாழ்கன்னு பகவான் வாழ்த்துறார். அதான உண்மை, அதான உண்மை. அப்போ இந்த அழிந்து போகக்கூடிய மானிட உடலை பற்றுதல் வைக்கக்கூடாது, இந்த மானிட உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பகவான் யோகி ராம் சுரத்குமார் உணர்த்தினார். பகவான் யோகி ராம் சுரத்குமார் மற்ற சுவாமிஜிகளை போல பெரிய ஆடம்பர மாளிகைகளோ, பெரிய மடங்களோ, பெரிய சிம்மாசனமோ, தங்க கிரீடமோ, இல்லை பெரிய அரசியல்வாதிகளெல்லாம் கூப்பிட்டு வச்சு மீட்டிங்கோ எதுவும் சாமி போட்டுக்கல. அவர் பாட்டுக்கு இந்த உலகத்துக்கு, இந்த ஜனங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்தார். அப்போ ஜனங்களுக்கு என்ன கொடுத்தாரு?
என்ன கொடுத்தாரு? கோயில் கட்டல, மடம் கட்டல, வேற பெரிய சிலைகள்லாம் அமைச்சு வைக்கல, புராணம் சொல்லல, புத்தகம் எழுதல, வேதம் எழுதல, எதுவுமே எழுதல. அப்ப அந்த ஜனங்களுக்கு என்ன கொடுத்தார்? என்ன அருளிட்டு போனார்? நம்ம ஏன் ஒரு கடவுளா வச்சு வணங்குறோம்? இந்த உலகத்துல 64 நாயன்மார்கள், 16 ஆழ்வார்கள்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் இன்னும் நாயன்மார்களா, ஆழ்வார்களா மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்படிதானே? நீங்க பெருமாள் கோயிலுக்கு போனா ஆழ்வார்களுடைய சின்ன விக்கிரகங்கள் அங்கங்க இருக்கும். சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா 64 நாயன்மார்களுடைய சிலைகள் இருக்கும். அதுக்கு மேல உங்களுக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? நத்திங். ஆனா நான் இப்ப சொல்ல போற விஷயத்துல இந்த இதுபடி வாழ்ந்தவங்க கடவுளாயிட்டாங்க. கடவுளாயிட்டாங்க. யாரு? இப்ப நாம அங்க நாம பிரச்சார குடில்னு வச்சிருக்கோமே, இந்த நாமம் இறை கோயில், இறை வழிபாட்டு மன்றம், தெய்வத்தை வணங்கும் மன்றம், இல்லைன்னா ஆசிரமம், அப்படி ஒண்ணு நம்ம வைக்கல. நாம பிரச்சார குடில் ஏன் வச்சிருக்கோம்னா, நீங்க ராமாயணத்துல பார்த்தீங்கன்னா, அந்த ராமாயணத்துல வரக்கூடிய எல்லா கேரக்டரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அழும், வருத்தப்படும், சங்கடப்படும். ராமனே அழுதுருக்கார், சீதா பிராட்டி பயந்து அழுதுருக்காங்க, லக்ஷ்மணன் அழுதுருக்காரு, சுக்ரீவன் அழுதுருக்காரு, எல்லாரும் அழுவாங்க, பயப்பட்டிருக்காங்க. ஒரே ஒரு கேரக்டர் அழுதும் கிடையாது, கவலைப்படுறதும் கிடையாது, அஞ்சுறதும் கிடையாது. யாரு? யாரு? ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் எதுக்கும் அஞ்சியவர் கிடையாது. எந்த இடத்துலையும் பாருங்க, ஆஞ்சநேயர் வருத்தப்பட்டாரு, ஆஞ்சநேயர் அழுதாரு, ராமன் அழுததை பார்த்து இவரும் கதறி அழுதாரு. எந்த இடத்துலையும் ஆஞ்சநேயர் அழுததாவோ வருத்தப்பட்டதா வராது. ஏன்? ஏன்? அவர் ராம நாமத்தையே சொல்லிட்டு இருந்தார். அவருக்கு ராமன் மீது இருந்த நம்பிக்கையை விட ராம நாமத்தின் மீது நம்பிக்கை அதிகம். லக்ஷ்மணன் இறந்த உடனே போய் சஞ்சீவி மூலிகை கொண்டு வான்னு சொன்னோன்னு அந்த மூலிகை தெரியாதனால ராம நாமத்தின் மீது இருந்த நம்பிக்கையால மலையே தூக்கிட்டார். மலையே தூக்கிட்டார். அப்போ ராமனுடைய புகழ் இந்த உலகத்தில் இருக்கும் வரை, ராமனுடைய வணங்குதல் முறை இந்த உலகத்தில் இருக்கும் வரை, ஆஞ்சநேயரை நீங்க மறக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. சுசீந்திரம் கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த பக்கம் ராமன், சீதை, லக்ஷ்மணன் இத்தோண்டு தான் இருப்பாங்க. அந்த பக்கம் அவர் விஸ்வரூபமா நிற்பார். எப்படி? இங்கிட்டு இந்த பக்கம் கிழக்க பார்த்து ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் இத்தோண்டு ஒரடி விக்கிரகமா இருப்பாங்க. அங்க விஸ்வரூபமா ஆஞ்சநேயர் எழுந்து நிற்பார். அப்போ ராம நாமத்தை சொன்னா என்ன நடக்கும், ராம நாமத்தை உச்சரிச்சா என்ன நடக்கும்ங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற பரந்தாமனும் தாயாரும் அங்க இருந்தா எம்பெருமான் ஈஸ்வரனே அவங்கள பார்க்க போனோம்னா பெர்மிஷன் வாங்கி தான் போகணும். பரந்தாமன் இருக்கிறாரா, பெருமாள் இருக்கிறாரா, தாயார் இருக்கிறாரா, வரலாமா, பார்க்கலாமா, 2 வாயில் காவல்கள் இருப்பாங்க, அவங்க அனுமதியோட தான் உள்ள போக முடியும். ஆனா ஒரே ஒருத்தர் எந்த அனுமதியும் வாங்காம கதவை திறந்துட்டு உள்ள போயிடுவார். யாரு? யாரு? நாரதர். ஏன் அவர் உள்ள போறாரு? அவர் எப்பவும் நாராயணா நாராயணா நாராயணங்கிற நாமத்தையே சொல்றார். அவர் வேற எந்த யாகமோ தவமோ ஒன்றும் பண்ணதில்லை. எப்போ அவருடைய நாவில் நாராயணா நாராயணங்கிற நாமம் அவருடைய நாவில் வந்துகிட்டே இருக்கும். இந்த நாரதர் எவ்வளோ கலகங்களை உண்டு பண்ணியிருக்காரு. எங்கேயாவது நாரதர் அழுதாரு, நாரதர் கதறி அழுதாரு, நாரதர் ரொம்ப துன்பப்பட்டாரு, எங்கேயாவது நீங்க புராணத்துல படிக்க முடியுமா? முடியவே முடியாது. நாரதர் ஆல்வேஸ் ஹாப்பியஸ்ட் பர்சன் இந்த புராணாஸ். அதான உண்மை. அப்போ நாராயண மந்திரத்தை சொன்னா என்ன நடக்கும்னா, இந்த உலகத்துல நீங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறதா அதான உண்மை. சந்தோஷமா இருக்கலாங்கிறதான உண்மை. அடுத்தது த கிரேட் பிரகலாதன். பிரகலாதன் கேள்விப்பட்டிருப்பீங்களா? பக்த பிரகலாதன் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அவங்க அப்பா யாரு? ஹிரண்யன். பிரகலாதனுக்கு என்ன வயசு? பிரகலாதனுக்கு 6 வயது. 6 வயது பாலகன். பெத்த தகப்பனே அவனை கொல்றதுக்கு பல்வேறு முயற்சிகளை பண்றான். பெத்த தகப்பன் காவலாளிகளை கொண்டு விட்டு மலைக்கு மேல இருந்து கீழே தள்ளி விடுன்றான். அந்த காவலாளிகள் மலைக்கு மேல சொல்றாங்க, எப்பா தயவு செய்து ஓம் ஹிரண்யாய நமன்னு சொல்லியிருப்பா, நாங்க விட்டுறோம். அவன் முடியவே முடியாது. ஹரி ஓம் நமோ நாராயணாய் அந்த மந்திரத்தை தான் நான் சொல்லுவேன், வேற எந்த மந்திரத்தையும் சொல்லுவேன். அப்போ பிடிச்சி தள்ளி விட்டுருவோம். தள்ளி விட்டா விட்டுக்கோ, என் நாராயணன் என்னை காப்பாற்றுவான். நம்பிக்கை, நாமத்தின் மீதான நம்பிக்கை. அதுல எத்தனையோ அட்டம்ப்ட் அவனை கொல்ல முயற்சிக்கு போது
எதுலையுமே அவன் அஞ்சவே இல்லை. கடைசியில் சொந்த தகப்பனே இப்போ உன்னை கொல்ல போறேன், எங்க கூப்பிடு, உன் ஹரி வரட்டு பார்ப்போன்னு சொல்றப்ப கூட 6 வயது பாலகன் பிரம்மாண்ட அசுரன் அந்த கதையை தூக்கி இப்போ உன்னை கொல்லுவேன், அவனை கூப்பிடு வரட்டு பார்ப்போன்னு சொன்னப்ப கூட அஞ்சாம நின்று என் தந்தை வருவார், என் தகப்பன் வருவான், ஹரிவோம் நமோ நாராயணான்னு முழங்கி நின்னப்பதான் விஸ்வரூபமா வந்தாரு நரசிம்மாவதார். நாமத்தின் மீதான நம்பிக்கை, இந்த நாமத்தின் மீதான நம்பிக்கை. சரி, இப்ப நான் சொன்ன 64 நாயன்மார்கள் சிவனே வழிபட்டாங்க, ஆழ்வார்கள்லாம் பெருமாளை வழிபட்டாங்க. ஆனா நாமத்தை சொன்னவர்கள் எல்லாம் கடவுளாவே மாறிட்டாங்க. ஆஞ்சநேயர் கடவுளா மாறிட்டார், எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் ராம அவதாரமாவே மாறிட்டார், பப்பா ராம்தாஸ் கடவுளாவே மாறிட்டார், ரமண மகரிஷி கடவுளாவே மாறிட்டார், அரவிந்தர் கடவுளாவே மாறிட்டார். எல்லாரையும் வணங்குறாங்க, தனியா வச்சு வணங்குறாங்க. அப்போ நாமத்தை சொல்லுவதால் என்னென்ன நன்மைகள் இந்த உலகத்தில் உண்டாகும் அப்படிங்கிறதா முக்கியம். அப்போ இவ்வளவு நாளும் நம்ம மூட பழக்க வழக்கங்கள்ல மூட நம்பிக்கைகள்ல மூழ்கி கிடக்கிறோமே, அப்போ நாங்க கோயிலுக்கு போனா ஒன்றும் நடக்காதா, கோயிலுக்கு போறது வேஸ்டா, சாமி கும்பிடுறது வேஸ்டா அப்படின்னா, சாமி கும்பிடணும், அதை எப்படி கும்பிடணும், அதை எப்படி வழிபடணும் அப்படிங்கிற பிரின்சிபிளை தான் நாம சொல்லி கொடுக்குறோம். கோவில்கள் மன்னர்கள் கட்டி வச்சிருக்கிற கோயில்கள் அப்ளிகேஷன் போடுற இடம் இல்லை, போய் மனு கொடுக்குற இடம் இல்லை. எனக்கு ஒரு கார் வாங்கி தாங்க கடவுளே, எனக்கு ஒரு வீடு வாங்கி தாங்க கடவுளே, என் பிள்ளை கல்யாணம் பண்ணி வைங்க கடவுளே, என் பிள்ளைக்கு நல்ல படிப்பை கொடுங்க கடவுளே, என் மகளுக்கு ஒரு குழந்தைய கொடுங்க கடவுளே என்று அப்ளிகேஷன் போடுற இடம் இல்லை. அப்போ கோயில்கள் என்ன, அப்போ கோயில்களில் நம்ம என்ன பண்ணணும், கோயில்கள் என்ன பண்ணணும், இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவர் இருக்கு. இந்த பிரபஞ்சம் முழுக்க அந்த பவர்ல தான் 9 கோள்கள், சூரியன், சந்திரன் எல்லாமே பேலன்ஸ் தவறாமல் இயங்கிக்கிட்டு இருக்கு. மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, எல்லாமே இயற்கை கரெக்டாக இயங்கிட்டு இருக்கு. அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவரை உங்களுக்கு ஈர்த்து உங்கள் உடம்பு கிரகிக்க வைக்கிறதுக்கு தான் மன்னர்கள் குறிப்பிட்ட இடத்துல அழகான வடிவமைப்பில் ஏகப்பட்ட சக்கராக்களை உள்ள இயக்கி அந்த பிரபஞ்ச சக்தியை உங்களுக்கு ஈர்த்து கீழே தரதுக்கு தான் அழகான கொடிமரங்களையும் மிகப்பெரிய கோபுரங்களையும் உங்களுக்கு அமைச்சு தந்திருக்காங்க. அதற்காகத்தான் கோயிலுக்குள்ள போச்சுல வெறும் வயத்தோட போகணும். நீங்க நல்ல முட்டை சாப்பிட்டு போனீங்கன்னா உங்க வயரும் உடம்பும் அதை ஜீரணிக்கிறதுலேயே தான் போராடிக்கிட்டு இருக்குமே ஒழிய கோயிலில் இருக்கிற சக்தியை உங்களுக்கு ஈர்த்து தராது. கோயிலுக்குள்ள போன உடனே விநாயகர் சந்நிதி வச்சிருக்குது, போன உடனே நீங்கள் தோப்புக்கரணம் நல்லா போடணும். தோப்புக்கரணம் போட்டாதான் உங்களுடைய நரம்பு மண்டலங்கள்லாம் தூண்டப்படும். அது தூண்டுனாதான் கோயிலுக்குள்ள போறச்சே அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் சக்தியை உங்கள் உடம்பு கிரகிக்கும். அப்போ நீங்கள் கோயிலுக்குள்ள போய் நீங்கள் வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, கடவுளை விழுந்து விழுந்து கும்பிட வேண்டியதில்லை. கடவுளே என்னை இப்படி படைச்சிட்டு, ஐயோ எனக்கு ஊர்பட்ட கடமா இருக்கு, ஐயோ 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 ஐயோன்னு ஒப்பாரி வைக்கிற இடம் இல்லை. ஒரு கோவிலுக்கு நீங்கள் போனால் மினிமம் 3 மணி நேரம் ஆழ்ந்த அப்படி அமைதியாக உட்கார்ந்துருக்கணும். கீப் குவைட், சிம்பிளி சிட். 3 மணி நேரம் பேசாம ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தா அந்த இறை சக்தியை உங்க உடம்பு அப்படியே கிரகிக்கும். அப்போ அது கிரகிச்சா ஒரு அப்ளிகேஷன் யார்கிட்டையும் போட வேண்டியதில்லை. உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது தானாக நடக்கும், தானாக நடக்கும். இப்போ யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் எல்லா பக்தர்களுக்கும் நாம சொல்ற அறிவுரை, சாமி நான் குளிக்கல அதனால எனக்கு வரல, தொலைச்சு போடும் வந்து நிற்கணும் கரெக்டாக. சாமி எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ் நான் வரல, பிச்சு போடும் வந்து நிற்கணும் கரெக்டாக. சாமி நான் இறைச்சி சாப்பிட்டேன், மீன் சாப்பிட்டேன், தொலைச்சு போடும் வந்து நிற்கணும் கரெக்டாக. சாமி நான் சாமி கிட்ட வரலாமா, தாராளமாக வரலாம். சாமிக்கு நான் அபிஷேகம் பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். ஒருவேளையில் உனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தால் அங்கே வேணா தள்ளி உட்கார்ந்து அவ்வளோதான், அங்கே வராமல் இருக்கக்கூடாது. ஏன், இறைவன் நீ மீன் சாப்பிட்ருக்கியா, இறைச்சி சாப்பிட்ருக்கியா, என்ன தின்றுருக்கங்கிறதுல அவர் பார்க்குறதே இல்லை. அப்போ சாப்பிட்லாமான்னா சாப்பிட்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பகவான் யோகி ராம் சுரத்குமார் எப்போதுமே எல்லா பக்தர்களும் சொல்கிற அறிவுரை, நிறைய பேர் யோகி ராம் சுரத்குமார் இந்த பூவுலகில் புண்ணிய உடம்புல வாழ்ந்துக்கிட்டு இருக்க சொல்கிறது, சாமி நான் உங்களை பார்த்த பிறகு உங்ககிட்ட வந்த பிறகு நான் இப்போ இறைச்சி சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டேன், குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு பெருசு போடுவாங்க. சாமி ஒன்று சொல்லுவாங்க, ஒய், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், ஒய், நீ எதையும் விளக்காத, நீ எதையும் விளக்கிக்காத, உனக்கு என்னென்ன பழக்க வழக்கங்கள் இருக்கோ அதெல்லாம் வச்சுக்கோ, கூடவே இன்னொன்னையும் வச்சுக்கோ. என்னது, என்னுடைய நாமம். இந்த நாமத்தை நீ சொல்ல சொல்ல உன்கிட்ட இருந்து அதெல்லாம் ஓடி போயிடும், தன்னாலே ஓடி போயிடும். நிறைய இறைச்சி சாப்பிட்ட வேணாம்,
நிறைய மீன் சாப்பிட்ட வேணாம், மீன் தலையாக எடுத்து வச்சு தின்ன வேணாம். ஆனால் நான் எப்போவுமே அதெல்லாம் எனக்கு திங்கக்கூடாதுன்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா நான் இனி குடிக்க மாட்டேன், நான் இனி திங்க மாட்டேன் நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களை விடாமல் துரத்திக்கிட்டே இருக்கும். திருப்பி திருப்பி உங்கள் மனசு அங்கே சஞ்சலப்படும். நீங்கள் இறை நாமத்தை சொல்ல 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 அது எல்லாம் உங்களுக்கு வேண்டாததெல்லாம் உங்களை விட்டு ஓடி போயிடும். நீங்கள் விளக்க வேண்டாம், அதுவே ஓடி போயிடும். எல்லா குடிப்பழக்கம், மது பழக்கம், தீய பழக்க வழக்கங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட இருந்து தன்னால் ஓடி போயிடும். அப்புறம் நீங்கள் ஒரு முழு பரிசுத்தவானா வந்து நிற்பீங்க. அதுதான் இறை நாமத்தினுடைய மகிமை. சரி, இப்போ யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடிலுக்கு வந்தால் உங்களுக்கு BMW கார் கிடைக்கும், உங்களுக்கு வந்து அழகான மனைவி கிடைப்பா, உங்களுக்கு வந்து பெரிய பங்களா வீடு கிடைக்கும், உங்களுக்கு பல கோடி ரூபா லாட்டரியில் பணம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறதே இல்லை. சொல்கிறது இங்கே வந்தால் எதுவும் கிடைக்காது. உங்களுக்கு இங்கே வந்தால் யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடிலுக்கு வந்தால் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. கிடைக்கும், நான் சொல்கிற மாதிரி கேட்டால் நீங்கள் தேடாமலே எல்லாம் கிடைக்கும். பகவான் யோகி ராம் சுரத்குமார் இந்த உலகத்துக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு அதை அருளிட்டு போயிருக்கார். நீங்கள் ஒவ்வொரு யுகத்திலையும் இறைவனை அடைவதற்கு, கர்மாக்களை தொலைப்பதற்கு பெரிய பெரிய கஷ்டப்படணும். கிரேதா யுகத்தில், திரேதா யுகத்திலெல்லாம் பெரிய பெரிய ஹோமங்கள் பண்ணணும். பெரிய பெரிய காட்டில் போய் குடும்பங்களெல்லாம் விட்டு துறவியாக காட்டில் போய் 18 வருஷம் 40 வருஷம் தவம் இருக்கணும். புற்றெல்லாம் வளர்கிற அளவுக்கு தாடியெல்லாம் வளர்த்து போட்டு தவம் இருக்கணும். தவம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இறைவனை அடைய முடியும். ஆனால் அந்த கலியுகத்தில் பகவான் யோகி ராம் சுரத்குமார் சொன்னார், இது கலியுகம் இல்லைப்பா, கடவுள் யுகம். ஏன்? இந்த யுகத்தில் தான் நீ கடவுளை எளிதாக அடைய முடியும்னார். எப்படி? இந்த யுகத்தில் ஒன்றை நீ ஒரு கணம் கூட துன்புறுத்திக்க வேண்டாம். நீ விரதம் இருக்கணும்னு வேண்டாம், காவடி தூக்கணும்னு வேண்டாம், அலகு குத்திக்கணும்னு வேண்டாம், மொட்டை போடணும்னு வேண்டாம், எந்த கஷ்டமும் படுத்திக்காத. ஒரே ஒரு வேலையை செய். இந்த ஒரு வேலையை செய்வதற்கு நீ இறைச்சி சாப்பிட்ருக்க கூடாது, குளிச்சிருக்கணும், சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்னு எந்த நியதியும் கிடையாது. நீ படுக்கையில் தூங்கி எழுந்தோடனே அதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். தூங்குற வரைக்கும் செய்யலாம், எப்போதும் செய்யலாம். அது என்னது? இறை நாமத்தை சொல்லுவது. நீ ஊத்தவாயோட கூட சொல்லலாம், குளிக்கல்னா கூட சொல்லலாம். அதை சொல்ல 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 உன் உடம்பே ஒரு ஆலயமாகி உன் உள்ளமே இறைவனாகும். ரொம்ப சிம்பிள் தானே? இந்த கலியுகத்தில் இறைவனை அடைவதற்கு மிக எளிய வழி நாமத்தை சொல்வது. அதைத்தான் கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொன்னார். எவன் ஒருவன் எனது நாமத்தையே சொல்லி எனது திருப்பாதங்களில் பணிகிறானோ அவனுக்கு மீண்டும் பிறப்பில்லை, அவனுக்கு வைகுண்டம் திறந்திருக்கிறது அப்படின்னார். பகவான் யோகி ராம் சுரத்குமார் சொன்னார், எவன் ஒருவன் எனது நாமத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கிறானோ, எவன் ஒருவன் என்னையே பணிகிறானோ, எவன் ஒருவன் எனது திருப்பாதங்களில் பணிகிறானோ அவன் இந்த பூத உடலை துறக்கும் போது அவன் கரங்களை பற்றி கொண்டு நான் வைகுண்டத்துக்கு அழைத்து செல்வேன்னு சொல்லியிருக்கார். நான் ஏற்கனவே சொல்லதை தான் சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க, யாரும் இறந்தா நூல் பாலத்திலலாம் கூட்டிகிட்டு போவாங்க சொல்லுவாங்கள்ல, நூல் பாலத்தோடு கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் சோறு தண்ணி இருக்காது. இந்த பிள்ளைங்கெல்லாம் திதி கொடுத்தாதான், எள்ளும் தண்ணி திதி கொடுத்தாதான் அங்கே அவங்களுக்கு சாப்பாடு. இல்லைன்னா மோட்சம் கிடையாது, நரகம் கிடையாது. வழியில் கிடந்து பசியோட பட்டினியோட துன்பப்படுவாங்க. இங்கே ஒவ்வொரு வருஷமும் பிள்ளைகள் ஆடி அமாவாசைக்கு போய் திதி கொடுக்கணும், அதெல்லாம் கொடுத்தாதான் அவங்களுக்கு வயர் நிறையும் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த கஷ்டம் நமக்கு இல்லை. ஏன்? நம்மை பகவான் யோகி ராம் சுரத்குமார் கையை பிடிச்சி நேராக சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவார். ஏன்? நாம் யோகி ராம் சுரத்குமாரை அறிஞ்சிருக்கோம், அவருடைய திரு தலத்துக்கு வந்திருக்கோம், அவருடைய நாமத்தை சொல்கிறோம், நேராக சொர்க்கத்துக்கே போயிடும். நீங்கள் இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் நிஜமா, இதெல்லாம் சத்தியமா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா எந்த யோகிகளும் எந்த சித்தர்களும் பொய் சொல்லுவதில்லை. ஏன்னா அவர் பொய் சொல்லி உங்கள்கிட்ட காசை வாங்க போகிறாரு. எப்போ நான் வந்து சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறப்ப ஒரு 10,000 ரூபா கொடு கேட்க போகிறாரா? எப்போ நான் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகிறப்ப எனக்கு ஒரு BMW கார் வாங்கி கொடு கேட்க போகிறாரு? உங்களுக்கு சொர்க்கத்தை கூட்டிகிட்டு போகணும் அவருக்கு எந்த அவசியமும் இல்லை. எந்த யோகிகளும் உங்களை மேலே கிட்டே வரவிட மாட்டாங்க. எந்த யோகிகளும் உங்களுக்கு உபதேசம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் நாம் அதை உணர்ந்துக்கிட்டு இந்த மகான்கள்லாம் அப்படி வாழ்ந்துட்டு திவ்ய தரிசனமாக போயிருக்காங்களே, நாமளும் ஏன் அவங்கள பார்க்கக்கூடாதுங்கிறதா. அப்போது இந்த யோகி ராம் சுரத்குமார் அப்படிங்கிறது நீங்கள் ஏதோ திருவண்ணாமலையில் இருந்த ஒரு சாமியார், அவர் ஒரு விசிறி வச்சுட்டு இருந்த சாமியார் இப்போ இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற சிந்தனையை தயவு செய்து தூக்கிடணும். ஏண்டா யோகி ராம் சுரத்குமார் ராமனின் அவதாரம். யோகி ராம் சுரத்குமார் மட்டும் இல்லை, ஐயா வைகுண்டர் கூட ராமனின் அவதாரம் தான். ஏன்னா
பகவான் எடுத்த 9 அவதாரங்களில் இந்த ராம அவதாரம் மட்டும்தான் மிக சிறப்பு வாய்ந்தது. நான் வந்திருக்கக்கூடிய புதுசா இருக்கவங்களுக்கு சொல்லிடுறேன், இந்த ராம அவதாரம் மட்டும் மீண்டும் மீண்டும் பிறந்து வரும். இந்த ராம அவதாரம் இந்த உலகத்துல எப்பெல்லாம் தேவை இருக்குதோ அப்பெல்லாம் ராம அவதாரம் நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. ராமாயணத்துல ஒரு கதை இருக்கு. பகவான் ராமபிரானுக்கு அவருடைய வாழ்க்கை முடியுது. அவருடைய மனித அவதாரத்தினுடைய அத்தியாயம் முடியுது. ஐயா உங்க அவதார நோக்கம் முடிஞ்சு போச்சு, நீங்க இனி சொர்க்கத்துக்கு வைகுண்டத்துக்கு வரலாம் அப்படின்னு மேல இருந்து அழைப்பு வருது. எந்த தெய்வம் மனித வடிவில் வந்தாலும் அவங்க மனிதனை போலதான் அவங்களுக்கும் ஃபார்மாலிட்டிஸ். அப்போ ராமபிரான் சொல்றாரு, ஆமா என்னுடைய அவதாரம் முடியுது, நான் வைகுண்டத்துக்கு வரணும், நீங்க காலனை வர சொல்லுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு ராமர் சொல்றார். யார் வர சொல்றாரு? காலனை வர சொல்றார். நமக்கும் காலம் வந்தாதான் போக முடியும். ராமபிரானோ கிருஷ்ணரோ மனித வடிவில் வந்தாலும் அவங்களுக்கும் காலன் வந்தாதான் போக முடியும். அப்போ ராமபிரான் காலனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. காலன் உள்ள வரமாட்டேங்கிறான். ஏன்? காலன் ராமரை கூட்டிட்டு போறதுக்கு காலன் உள்ள வரமாட்டேங்கிறான். ஏன்? உள்ள ஆஞ்சநேயர் உட்கார்ந்துருக்கார். ராமபிரான் பக்கத்துல ஆஞ்சநேயர் உட்கார்ந்துருக்கார். காலன் உள்ள வரமாட்டேங்கிறான். ராமபிரானுக்கு புரிஞ்சு போச்சு, ஆகா ஆஞ்சநேயர் இங்க இருக்கிற வரைக்கும் காலன் உள்ள வரமாட்டான் அப்படின்னு ராமபிரான் தன் கையில் இருந்த ஒரு கணையாளியை கலத்தி தரையில் போட்டுறார். போட்டுக்கிட்டு அதை காணுமே, இந்த கணையாளியை காணுமே அப்படின்ட்டு, ஆஞ்சநேயா இந்த கணையாளியை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு ராமர் சொல்றார். ஆஞ்சநேயர் கணையாளியை தேடுறாரு, காணோம். பூமி கீழே போயிட்டு அப்படின்னு நினைச்சு ஆஞ்சநேயர் ஒரு வடிவா மாறி பூமி கீழே போறார். இந்த மோதிரத்தை தேடி, கணையாளியை தேடி அவர் போய் 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 ஒரு பாம்பு உலகத்துக்குள்ள போறார். அந்த பாம்பு உலகத்துல நாகராஜா அரசனா இருக்கிறான். யார்? நம்ம நாகராஜா தான் அரசனா இருக்கிறான். அந்த நாகராஜாட்ட போய் ஆஞ்சநேயர் கேட்கிறார், எப்பா ராமபிரானோட கணையாளி இங்க வந்துதா, பாத்தியா, அதான் இங்க விழுந்துதான்னு கேட்கிறான். உடனே இந்த நாகராஜா, இங்க வா நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அங்க இருந்தாலும் இருக்கும், நீ வந்து பாரு அப்படின்னு ஆஞ்சநேயர் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறார். அங்க போய் பார்த்த ஆஞ்சநேயர் பிரமிச்சு போயிட்டார். ஏன்? அங்க ராமனுடைய கணையாளி மலை போல குவிந்து கிடக்கு. ஒரே கணையாளி மலை போல கிடக்கு. அப்பதான் ஆஞ்சநேயருக்கு புரிஞ்சுது, ராம அவதாரம் ஒரு அவதாரம் அல்ல, அது அப்போ இந்த உலகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு எப்போதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்பெல்லாம் ராமன் பிறந்து வருவான். அப்ப எப்போ ராமன் வில்லை அம்பயமா தூக்கிட்டு வருவான்? எப்போ ராமன் வில்லை அம்பயமா தூக்கிட்டு வருவான்? ஒவ்வொரு அவதாரத்திலும் இந்த ஜனங்களுக்கு அன்னைக்கு தேதிக்கு இந்த உலகத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு ராமன் வருவான். அப்போ பகவான் யோகி ராம் சுரத்குமார் எதுக்கு வெறும் சிரட்டையோட வந்தார், பிச்சைக்காரனா வந்தாருன்னா, அன்னைக்கு நம்முடைய பாரதம் 1945களில் வறுமையால பட்டினியால லட்சக்கணக்கான ஜனங்கள் இறந்த போது அந்த பட்டினியும் பசியையும் போக்க தானே பிச்சைக்காரனாக மாறி ஒரு பிச்சைக்காரனாகவே வந்து நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம், நம்முடைய வறுமைகள் எல்லாம், நம்முடைய துன்பங்கள் எல்லாம் போக்குறதுக்காக அந்த ராமனே அவதாரமாக வந்தார். ராமனும் மனிதனாக பிறந்ததால் முதல் 14 ஆண்டுகள் சாதாரண பிள்ளையா தான் அயோத்தியில் வளர்ந்தார். அதுக்கப்புறம் 14 ஆண்டுகள் சீதையோட உல்லாசமா வாழ்ந்தார். 24 வயசுல தான் காட்டுக்கு போறார். 24 வயசுல தான் காட்டுக்கு போறார். அதே போல பகவான் யோகி ராம் சுரத்குமாரும் காசியில சாதாரண மனிதனாகத்தான் பிறந்தார். தன்னுடைய அவதார நோக்கத்தை உணர்றப்போ ராமன் காட்டுக்கு போனான். தன்னுடைய அவதார நோக்கத்தை உணர்ந்த போது எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் தெற்கு நோக்கி திருவண்ணாமலை நோக்கி வந்தார். அவருடைய அவதார நோக்கம் மிகப்பெரிய அற்புதம். இதுவரைக்கும் இந்த பிரபஞ்சத்துல தோன்றிய அவதாரங்களிலே மிகச்சிறந்த அவதாரம் பகவான் யோகி ராம் சுரத்குமார். ஒரு கடை திண்ணையிலே படுத்திருப்பார். திடீர்னு சம்பந்தமே இல்லாம, மிஸ்டர் பார்த்தசாரதி, வாட் ஹேப்பன் இன் ஜெர்மனி அப்படின்னு கேட்பார். இந்த ஜெர்மனிக்கு என்னாச்சு அப்படி கேட்பார். என்ன சாமி திடீர்னு ஜெர்மனியை பத்தி பேசுறீங்க அப்படிம்பார். இல்ல வாட் ஹேப்பன் ஜெர்மனி அப்படின்னு ஒரு 3 நாள் பேசிட்டே இருப்பார். 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில திடீர்னு ஒரு புரட்சி ஏற்பட்டு மேற்கு ஜெர்மனியும் கிழக்கு ஜெர்மனியும் இந்த காம்பவுண்டு வால்லாம் இடிச்சு ஒன்னா சேர்ந்துருவாங்க. ஏதோ கிட்ட இருக்க பக்தர்கிட்ட வாட் ஹேப்பன் இன் ரஷ்யா அப்படின்னு கேட்பார். இந்த யுஎஸ்எஸ்ஆருக்கு என்னாச்சு அப்படி கேட்பார். திடீர்னு அவ்வளோ பெரிய மிகப்பெரிய வல்லரசு யுஎஸ்எஸ்ஆர் உடஞ்சி சுக்குநூறா போயிடும். அன்னைக்கு உலகமே நம்முடைய நட்பு நாடு ரஷ்யா இப்படி சிதறி போச்சேன்னு அழுதப்போ எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் மட்டும்
திருவண்ணாமலையில் ஒரு பாத்திரக்கடை திண்ணையில் படுத்துட்டே சொன்னார், ஓ எனதருமை இந்தியர்களே, உங்கள் அரசியல்வாதிகளிடம் சொல்லுங்கள், இந்தியாவுக்கு இனிமேல் தான் வளர்ச்சி காத்திருக்கிறது. எப்போது ரஷ்யா உடைந்ததோ இனிமேல் தான் பாரதம் வளரும், இனிமேல் தான் பாரதம் வளர்ச்சி பெறும்னு முழங்கினார் பகவான் யோகிராம் சுரத்குமார். 1990களில் அடுத்த 25 ஆண்டுகளில் பாரதம் உலகிற்கே தலைமை தாங்கும் அப்படின்னு சொன்னார். 1990களில் ராமர் கோயில் கட்டப்படும் அப்படி சொன்னார். பகவான் யோகி ராம் சுரத்குமார வாழ்ந்தவர்கள் கோடிக்கணக்கான பேர். இங்க தெரியாத புதிதாக வந்தவர்களுக்காக சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற பிரபலங்கள் அத்தனை பேரும் பகவான் யோகி ராம் சுரத்குமாரிடம் அருள் பெற்றவர்கள். பாடகர் ஜேசுதாஸ், அவருடைய பையனுக்கு பெரிய கேன்சர் கட்டி இருந்தது, பகவான் யோகி ராம் சுரத்குமார் தான் அதை கேன்சல் நடத்தி விட்டார். இங்க புதிதாக வந்திருக்கிற சில பக்தர்களுக்காக ஒரு அற்புதத்தை சொல்லுகிறேன். பகவான் யோகி ராம் சுரத்குமார் நிகழ்த்திய அற்புதம். இங்க நம்ம நாம பிரச்சார குடிலுக்கு வந்த ஒரு பக்தையினுடைய கணவருக்கு டான்சில்ல கேன்சர் இருந்தது. அந்த டான்சிலைட்டிஸ் கேன்சர் இங்க இருந்தது. சர்ஜரி பண்ணணும் இருந்தப்போ அந்த பக்தை, நான் என்ன செய்வேன், காசுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு கலங்கினப்போ, அப்போதான் அந்த யோகி ராம் சுரத்குமார் பற்றின மெசேஜ்களை சில பேருக்கு அனுப்ப ஆரம்பித்தேன். அந்த மெசேஜ்களை இது யாருன்னே தெரியாமல் அந்த பொண்ணு அப்படி பார்த்து போகிறப்போ, ஒரு நாள் சிஎஸ்ஐ நெய்யூரில் இது கேன்சரே இல்லை, கேன்சர் போயிடுச்சுன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அந்த தாயினுடைய குழந்தை, உண்மையிலே அந்த பையனுக்கு நம்ம ஊரில் யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க. அந்த பையனுக்கு கதறி ஒரு நாள் அந்த தாய் அழுத போது, கவலைப்படாத, உன் பிள்ளை நல்லா வருவான்னு சொன்னப்போ இன்னைக்கு அப்ராடில் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஒரு தாயினுடைய மகளுக்கு குழந்தை இல்லைன்னு கலங்கினப்போ அந்த குழந்தை இன்னைக்கு குழந்தை உண்டாயிருக்கா. இப்படி அற்புதங்களை அள்ளி வழங்குபவர் எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார். அப்போது கொஞ்சம் முன்னாடி தான் சாமி நீங்கள் சொன்னீங்க, இது கோயில் இல்லைன்னீங்க, இங்கே பிரார்த்தனைகள்லாம் வைக்கக்கூடாதுன்னீங்க, அப்புறம் ஏதோ நாமத்தை சொன்னால் போதும்னு சொன்னீங்க, அப்புறம் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, நான் அதனால தான் சொல்கிறேன், உங்களை வதைத்து கொள்வது பக்தி அல்ல, உங்களுடைய பணத்தெல்லாம் எடுத்து செலவு பண்ணுறது பக்தி இல்லை. ஒரே ஒரு சின்ன காரியம் நீங்கள் செய்தால் போதும், நாமத்தையே விடாமல் சொன்னால் போதும், உங்களுக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாமே நடக்கும். இதான் உட்காந்துருக்கார், அம்பாசமுத்திரத்தில் இருந்து வந்திருக்கார் சார். அவர் ரிட்டையர்டு, காதி கிராஃப்ட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அவர் சமீபத்தில் அடியன் மூலமாக தான் பகவான் அறிஞ்சுக்கிட்டாரு. அவர் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அற்புதங்கள் தெரியுமா. இங்கே வந்திருக்கக்கூடிய அநேக பக்தர்கள், நான் கடைசியில் ஒரு பக்தர் இருக்கார், அவருக்கெல்லாம் பகவான் நிகழ்த்திருக்க அற்புதங்கள் கணக்கு வழக்கே கிடையாது. அதனால தான் அங்கே தேடி வந்திருக்கார். இந்த அடியன் மூலமாக ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு அற்புதங்கள், நம்பிக்கையோடு இங்கே வந்தவர்களுக்கு எல்லாம் அவ்வளவு அற்புதங்கள். இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் எதுக்கும் காசு வாங்குறதோ காணிக்க வாங்குறதோ அந்த பழக்கமே கிடையாது. இங்கே ஒவ்வொரு சனிக்கிழமையும் பகவான் யோகி ராம் சுரத்குமாருக்கும் அவருடைய திருவடிகளுக்கும் அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடக்குது. அதை நாங்கள் செய்வோம். உங்களுக்கு பாக்கியம் இருந்தால், உங்களுக்கு புண்ணியம் இருந்தால் நீங்கள் கலந்துக்கிட்டு கூட செய்யலாம், அவ்வளோதான். நீங்கள் இஷ்டப்பட்டால் வேணால் ஒரு பாட்டில் பன்னீரோ இல்லை ஒரு பாக்கெட் பாலோ வேணால் வாங்கி கொடுக்கலாம். அப்போது உங்களுக்கு அதுக்குள்ள கர்மா இருக்கணும். இந்த ஜென்மத்தில் நம்முடைய கர்ம வினைகள்லாம் களைகிறதுக்கு ஒரு பாக்கியம் இருந்தால் மட்டுமே இங்கே வர முடியும். தயவு செய்து, இது ஒரு வீடு இல்லை, நம்மளை ஏன் கூப்பிடலை, கூப்பிட்டா தானே போக முடியும். பக்கத்தில் என் தங்கச்சி ஜிம்மு வச்சுருக்கா, அவன் ஏன் கூப்பிடலை, கூப்பிட்டா தானே நம்ம போக முடியும் அப்படின்னு நினச்சா நம்ம தப்பு. அது ஜிம்மு. உங்களுக்கு ஹெல்த் கான்சியஸ், பியூட்டி கான்சியஸ் நாம தான் போகணும். அவள் வீடு வீடாக கூப்பிட்டுட்டே இருப்பாளா? கூட மாட்டா. அதே போல் இது ஒரு ஆன்மீக மையம். உங்களுக்கு ஆன்மீக அறிவு தேவைப்பட்டால், வாழ்க்கையில் மாற்றம் வரணும்னு நினச்சா, வாழ்க்கையில் நாமளும் அறிவியலோடு சேர்ந்த ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களாக வரணும். நாங்கள் வீடு வீடாக கூப்பிடுறது எல்லாத்தையும் என்ன வசூல் பண்ணிகிட்டா இருக்கிறோம். வாங்க சார், நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுங்க அப்படியே கேட்டுட்டு இருக்கிறோம். நத்திங். நீங்கள் வந்தால் சந்தோஷம், வரலன்னா இன்னும் சந்தோஷம். இங்கே நாம் உபதேசம் தான் பண்ணுறோமே ஒழிய உங்கள் அப்ளிகேஷனை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு வேலை போட்டு கொடுக்குற வேலை இங்கே இல்லை. ஆனால் நாம் சொல்கிற விதத்தை நீங்கள் கடைபிடித்தால், இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காதது, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காதது அத்தனையும் நடக்கும். அதற்கு யார் சார் உதாரணம் அப்படின்னா, அங்கே பல பேர் இருக்காங்க. நான் யாரையும் பேரை மென்ஷன் பண்ணி சொல்ல விரும்பல, ஏன்னா அவங்க பிறகு வருத்தப்படுவாங்க, என்ன சார் கூட்டத்தில் சொல்லிட்டீங்க அப்படிம்பாங்க. நானே உதாரணம். என்னை பற்றி இங்கே நிறைய பேருக்கு தெரியும் நான் எப்படி இருந்தேன். எனக்குள்ள இவ்வளோ பெரிய மாற்றம். ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் தம்பி மதனை பார்க்குறப்ப மதனே சொன்னான், என்ன பாஸ் இப்படி ஆயிட்டீங்க, ரொம்ப மோசமாயிட்டீங்க அப்படின்னா. ஆமாம் மதன், என்னன்னே தெரியல அப்படின்னு. இன்னைக்கு என் உடம்பு ஃபுல் எனர்ஜெட்டிக்காக இருக்குது, எந்த நோயும் இல்லை, எல்லா நோய்களும் எந்தவித சிகிச்சையும் இல்லாமல் என்னிடமிருந்து அகன்று ஓடிவிட்டன. முழு ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன். எந்த ப்ராப்ளமும் இல்லை. வாக்கிங் போகிறதில்ல, ஜிம்முக்கு போகிறதில்ல, எதுவும் போகிறதில்ல. பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். எப்படி வந்தது? பகவான் யோகி ராம் சுரத்குமார்.
என்னைக்கு நான் அவரை அறிஞ்சனோ, இந்த கலியுகத்தின் கண்கண்ட கடவுள் பகவான் யோகிராம் சரத்குமார். ஆனா அவர் அறிஞ்சதுக்கு எப்படி வழி வந்ததுன்னா, இடைவிடாத சிவ வழிபாடு. நான் சொல்லுவேன், ராஜபாளையம் பக்கத்துல, ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல ஒரு பழமையான சிவாலயம் இருக்கு. அந்த சிவாலயத்துக்கு 36 வாரம் நான் இங்கிருந்து அங்க தொடர்ந்து போனேன். 36 வாரம் ஒவ்வொரு சனிக்கிழமை இங்கிருந்த சிவாலயத்துக்கு போவேன். 3000 ஆண்டுகள் பழமையான சிவாலயம். நாயக்கர் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட சிவாலயம். தமிழ்நாட்டில் வேற எந்த சிவாலயத்திலும் இல்லாத சில சந்நிதிகள் அங்கே இருக்கு. சமீபத்தில் கட்டப்பட்ட கோயில்களில் இல்லாத சந்நிதி. சமீபத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்லணும்னா நான் சுசீந்திரத்தின் சேர்த்தான் சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு 600 வருஷம் 700 வருஷம் பழமையான கோயில் தான். ஆனால் 3000 ஆண்டுகள் பழமையான ஒரு சிவாலயத்தை நான் விடாமல் போய் வழிபடுறச்சே அவரு இங்கே கை காட்டி விட்டார். ஏன்? நான் யாருக்குனே பக்தர்களுக்கு சொன்ன விஷயத்தை நான் உங்களுக்கு திருப்பியும் சொல்லிடுறேன், புதுசாக வந்திருக்கவங்களுக்காக. நீங்கள் நேற்று தான் சத்சங்கத்தில் சொன்னேன், இருந்தாலும் சில பேருக்கு புரிதலுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள்லாம் புதிதுங்க இருக்கிறதுனால நாம் சிவனையே போய் வழிபடுறோம். ஒரு 50 வயசு வரைக்கும், 40 வயசு வரைக்கும், 50 வயசு வரைக்கும் நிறைய பாவம் பண்ணிட்டோம், நிறைய பாவத்தை செய்துட்டோம். அதனால் நமக்கு நிறைய துன்பம் வந்துட்டு, நிறைய துயரம் வந்துட்டு, 50 வயசு 60 வயசுக்கு மேலே நிறைய நோய்கள் வந்துட்டு, வீட்டில் ஒரே பிரச்சனை, சொல் பேச்சு கேட்காத புள்ள, படிப்பறிவு இல்லாத புள்ள, தாறுமாறா தெரிகிற புள்ள. இன்னைக்கு உள்ள பசங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கஞ்சா, போதை, சிகரெட்டு, பொம்பளை பிள்ளை அடிக்ஷன், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பாதிக்கப்படுறச்ச நமக்கு மனசு மாறுது. கடவுளே, நான் இவ்வளோ நாளும் பாவம் பண்ணிட்டேன், இவ்வளோ நாளும் நான் தப்பு பண்ணிட்டேன், இப்போ நான் மனம் திருந்திட்டேன் அப்படின்னு நீங்கள் உடனே யாராவது ஒரு ஜோசியக்காரன் யாராவது சொல்லுவான், எப்பா யாராவது நீங்கள் வந்து சிவாலயங்களில் போய் திங்கக்கிழமை தோறும் போய் வில்வ அபிஷேகம் பண்ணுங்க, சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலில் போய் வெண்ணாபிஷேகம் பண்ணுங்க, சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலில் போய் பாலபிஷேகம் பண்ணுங்க சொல்லுவாங்கல்ல. அப்போது நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் அத்தனை வருஷம் அத்தனை பாவங்களையும் செய்துக்கிட்டு, அவ்வளோ அநியாயங்களையும் செய்துக்கிட்டு, அவ்வளோ முள்ளமாரித்தனத்தையும் செய்துக்கிட்டு, கடைசியில் நான் மனம் திருந்திட்டேன்னு போய் சிவாலயங்களில் போய் வில்வ அபிஷேகமும் பெருமாள் கோயிலில் போய் பால் அபிஷேகம் பண்ணோன்னே பெருமாள், அப்பா அவன் நிறைய பால்லாம் வாங்கி ஊற்றிட்டான், சவத்தை வேணை விட்டுருங்கப்பா, அவன் மட்டும் பொழைச்சி போட்டோம் சொல்லிடுவாரா? இல்லை சிவபெருமான் வந்து, எப்பா நிறைய வில்வ இலையை கொண்டு கொட்டிட்டாப்பா, எனக்கு சவத்தை வேணை மட்டும் விட்டுருங்கடே போட்டோம் சொல்லுவாரா? அப்போ அரசியல்வாதிக்கும் ஆண்டவனுக்கும் வித்தியாசம். அவன் காசை வாங்கிட்டு விடுவான், இவன் பாலை வாங்கிட்டு விடுவான், அவ்வளோதானே வித்தியாசம். அப்போது வாய்ப்பு இல்லை ராஜா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீங்கள் எத்தனை மனம் திருந்தினாலும், எத்தனை கடவுளுக்கு கொண்டு பாலை கொண்டு கொட்டினாலும், பணத்தை கொண்டு கொட்டினாலும் ஒரு மாற்றம் வரப்போகிறதில்ல. அப்போது இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், நம்ம கோயிலுக்கே போகக்கூடாதா, சாமி கும்பிட்டு பிரயோஜனம் இல்லையா, என்னுடைய பாவங்கள்லாம் போகாதா, அப்போ நான் என்ன செய்யணும் அப்படி வருது இல்லை. உண்மையாக உங்களுடைய மனம் திருந்துதல் உண்மையாக இருந்தால், உங்களுடைய ஆன்மீக உணர்வு நிஜமாக இருந்தால், நீங்கள் பகவானின் பாதத்தில் உண்மையிலேயே பணிந்து விட்டால், நான் செய்ததெல்லாம் தப்பு கடவுளே, நான் செய்ததெல்லாம் பாவம், இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை லட்சக்கணக்கான பிறவிகளை நான் செய்தது எல்லாமே பாவம், ஆனால் ஏதோ ஒரு ஜென்மத்தில் கொஞ்சம் புண்ணியம் செய்திருக்கேன், இந்த ஜென்மத்தில் உங்களை அறிஞ்சிக்கிட்டேன், என்னோட தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க கடவுளே, என்னை காப்பாற்றுங்க, துன்பத்தை தாங்க முடியல, என்னை காப்பாற்றுங்கன்னு நீங்கள் சரணாகதி அடைகிற பட்சத்தில் சிவனோ பெருமாளோ விநாயகரோ முருகரோ உடனே உங்கள் கர்ம வினைகளை தூக்கி மாற்றி பொழைச்சிப்போ அப்படின்னு அனுப்ப மாட்டார். அப்போ இங்கே இருக்கிற சிவபக்தர்களும் என் மேலே கோவப்பட்டுறாதீங்க, என்ன சாமி நீங்கள் பேசுகிறீங்க, அவர் எவ்வளோ பெரிய கடவுள், காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னா காப்பாற்றுவார். எப்படி காப்பாற்றுவார்னா அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கார். எப்படி வழி? உங்களை இங்கே திருப்பி விடுவார். ஏங்க திருப்பி விடுறார்? சிவனோ பெருமாளோ உங்கள் கர்ம வினைகளை எடுக்கலாம்ல, எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் அந்த சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நீ எதை செய்கிறியோ அதற்குண்டான பலன் உனக்கு கிடைக்கும். நான் ஒன்றதில் தலையிட மாட்டேன். நீ நல்லதை செய்தா நல்லது நடக்கும், கெட்டது செய்தா கெட்டது நடக்கும். இது கடவுள் சிவனும் பெருமாளும் உருவாக்கி வச்ச சிஸ்டம். நீங்கள் அதை உணர்ந்து நடக்கணுங்கிறதுக்கு தான் உங்களுக்கு வேதங்கள் புராணங்கள் எல்லாம் தந்திருக்கு. அதையும் படிக்க மாட்டேன்னு சொல்லி தான் அவங்களே அவதாரமாக வந்து வாழ்ந்தும் காட்டிட்டு போயிருக்காங்க. நான் இதுக்கு பிறகு நான் இப்படி தான் நாசமாக போவேன்னு சொன்னால் நீங்கள் செய்கிற அவ்வளோ அநியாயத்துக்கும் கடவுள் வந்து கூட சப்போர்ட்டுக்கு நிற்க மாட்டார். அப்போது ஏன் இங்கே திருப்பி விடுறாரு? உங்களுடைய கர்ம வினைகளை யாராவது ஏற்றெடுக்கணும், வாங்கிக்கணும். அது இந்த மாதிரி கலியுக அவதார கடவுள்களால் தான் உங்களுடைய கர்ம வினைகளை ஏற்றெடுக்க முடியும். அது எப்படி கர்ம வினைகளை ஏற்றெடுக்க முடியும்? நீங்கள் செய்த பாவங்களை யாராவது ஏற்றெடுக்க முடியுமா? மகாபாரதத்தில் கர்ணனை போரில் கிருஷ்ணனாலே கொல்ல முடியல. மகாபாரதத்தில் கர்ணனை மட்டும் போரில் கிருஷ்ணனாலே கொல்ல முடியல. கடைசியில் கிருஷ்ணன் என்ன பண்ணாரு?
ஒரு அந்தணர் வேஷத்துல கர்ணங்கிட்ட போய் அவன் செய்த புண்ணியங்கள் எல்லாம் தானமா பெற்றுட்டார். தானமா அந்த புண்ணியங்கள் எல்லாம் வாங்கின அடுத்த செகண்டு கர்ணன் செத்து போயிட்டான். அப்போ உங்களுடைய புண்ணியங்கள் எல்லாம் ஒருத்தன் வாங்க முடியும்னா உங்களுடைய கர்ம வினைகளும் ஒருத்தன் வாங்க முடியும்ல. உங்களுடைய கர்ம வினைகள் உங்களிடம் அகன்றா மட்டும்தான் அடுத்தது உங்களுக்கு நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்க இதுவரைக்கும் வணங்கின ஈஸ்வரன், நீங்க இதுவரைக்கும் வணங்கின பெருமாள், உங்களுடைய பக்தி உண்மையா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு யோகிகள்கிட்ட போய் பொழைச்சிக்க போ. இந்த யோகிகளுடைய வேலை என்னன்னா உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் அவங்க ஏற்றெடுப்பாங்க. அதனால தான் ரமண மகரிஷி கேன்சர் நோய் வந்து இறந்தார். எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் கேன்சர் நோய் வந்து இறந்தார். ஒவ்வொரு மகான்களும், இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் த்ரோட் கேன்சர் வந்து இறந்தார். ஏன் அவங்க அப்படி இறக்குறாங்க? உங்களை மாதிரி நம்மளை மாதிரி ஜனங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் அவங்க ஏற்றெடுத்து நமக்கு நல்வாழ்வு தந்து, ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருக்கு அத்தனை அவர்களையும் வாரி வழங்கினார். ஆனா விவேகானந்தர் இருந்த அத்தனை கர்ம வினைகள் அவர் ஏற்றெடுத்துக்கிட்டார். விவேகானந்தர் நல்லா கொண்டு போனாரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் நோயால் இறந்தார். ரமண மகரிஷி சிறு குழந்தையிலிருந்தே அவர் பெரிய ஆன்மீகவாதி. ரமண மகரிஷி ஆன்மீகவாதினா சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரமண மகரிஷி உடல் வேறு உயிர் வேறா பிரிந்து வாழக்கூடியவர். தெரியுமில்ல உங்களுக்கெல்லாம்? சிவபக்தர்களுக்கெல்லாம் தெரியுமா? அவருடைய உடம்பு இங்கே இருக்கும், உயிர் வேற இடத்துல இருக்கும். அதனால தான் அவர் கையில் கேன்சர் கட்டி வந்தப்போ ஆப்ரேஷனுக்கு அவர் அனஸ்தீசியாவே கொடுக்கல. அவ்வளோ பெரிய மகான். அப்போ அவருக்கே கேன்சரே வந்தது. அவர் சிகரெட் குடிச்சார், என்ன குடிச்சார்? அப்போ நம்முடைய கர்மவினைகள் எல்லாம் ஏத்தெடுத்து நம்மளை காப்பாத்துகிற கடவுள்கள் இவங்க எல்லாரும் கலியுகத்துல கண்கண்ட கடவுள்கள். அப்போ இங்க பகவான் யோகி ராம் சுரத்குமார் உங்களுடைய இந்த கலியுகத்துல உங்களுடைய கர்மவினைகள்லாம் ஏத்தெடுக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழிமுறையை ரொம்ப சிம்பிளா தான் சொல்லிட்டு போயிருக்காரு. ரொம்ப சிம்பிள் மெத்தட். நீ வேற ஒன்றும் செய்ய வேண்டாப்பா, என்னுடைய நாமத்தை மட்டும் சொல். அப்போ நீங்க இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்போ ஓம் நமச்சிவாய நல்ல நாமம் இல்லையா? ஓம் நமோ நாராயணாய நல்ல நாமம் இல்லையா? ஓம் சரவணபவா நல்ல நாமம் இல்லையா? எல்லாம் நல்ல நாமம் தான், எல்லாம் நல்ல நாமம் தான். ஆனா அதனால நல்லவை நடந்திருக்கா இல்லையான்னு அடியேனுக்கு தெரியாது. ஆனா இந்த நாமத்தை சொன்னதால் என் கண்ணு முன்னுக்கு பல அற்புதங்கள் நடந்திருக்கு. இந்த இடத்துல பகவான் இருக்கிறதுனால ஏதோ இங்க மட்டும்தான் அருள் நினைக்காதீங்க. பக்கத்து வீட்டு சிவமகளுக்கும் அருள் தான், இந்த வீட்டு தெற்கு வீட்டில் இருக்க சார் அவருக்கும் அருள் தான். எல்லாம் அந்த வைப்ஸ் எல்லா இடமும் இருக்கும். ஒரு தெய்வம் ஒரு இடத்துல வந்து இருக்குன்னா அந்த வைப்ஸ், அந்த ஆரா பவர், இந்த அநேகம் இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இன்னைக்கு ஜனங்கள் எல்லாரும் தேடி வராங்க. அப்போது சாதாரணமாக நினைக்காதீங்க. உங்களுடைய கர்ம வினைகள் அகல, நான் அவர்கிட்ட தான் போவேன் இவர்கிட்ட தான் போவேங்கிற கான்செப்டே கிடையாது. நான் எங்கே போனாலும் எனக்கு நல்லது. ஏதோ நாம் தெரியாமல் இன்னைக்கு பகவான் யோகி ராம் சுரத்குமார்கிட்ட வந்தால் கூட இது சிவனின் திருவிளையாடல், அவர் தான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கார். இது பெருமாளின் திருவிளையாடல், அவர் தான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கார். போயிட்டு வா. இந்த கணம் இங்கே வந்துட்டீங்கல்ல, இங்கே காலை வச்சுட்டீங்கல்ல, இந்த கணம் முதல் உங்கள் வாழ்க்கையில் நல்லவை நடக்க ஆரம்பிக்கும். இந்த கணம் முதல் இந்த யோகி ராம் சுரத்குமார்ங்கிற பேரை உங்கள் காதால் இப்போ கேட்டீங்கல்ல, அது முதல் உங்கள் வாழ்க்கையில் நல்லவைகள் நடக்கும், நல்லவைகள் நிகழும். வாங்கம்மா. இதில் நிறைய உதாரணம். இந்த தம்பி உதாரணம் எவ்வளவு எவ்வளவு யோகி ராம் சுரத்குமாரால சமீபத்தில் அடைந்த பலனாளிகள் கொஞ்ச நஞ்சம் இல்லை. ஆனால் என்னதான் நான் சொன்னாலும் பகவானை எப்படி அடையணும், உங்களுடைய வேண்டுதல்களை எப்படி நிறைவேற்ற முடியுங்கிறத எல்லாத்தையும் நான் அறிவியல் பூர்வமாக உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். உங்களுடைய வேண்டுதல்களும் ஆன்மீகத்தையும் நான் அறிவியல் பூர்வமாக உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். உங்களுடைய எந்த வேண்டுதல்களும் இல்லாமல் நீங்கள் நினைத்தவையெல்லாம் சாதிக்க முடியும். சாதிச்சிருக்காங்க, அநேக ஜனங்கள் சாதிச்சிருக்காங்க. நம்பி வந்தவங்க சாதிச்சிருக்காங்க, பல பேர் சாதிக்க போகிறாங்க. நிறைய ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் எல்லாரையும் நான் மைக்கில் பேச வச்சு சாட்சி சொல்ல வச்சு எனக்கு கூட்டம் சேர்க்கணும்னு ஆசையெல்லாம் கிடையாது. யாருக்கு இந்த நாமத்தின் மீது நம்பிக்கையும் பகவான் மீது அதீத நம்பிக்கையும் யாருக்கு அவர் மேலே அதீத பக்தியும் இருக்கோ அவங்க மட்டும் வந்தால் போதும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்கே ஒன்றும் நமக்கு இதை வச்சு ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. யூ பிலீவ் இட் ஆர் நாட். சார் நேற்று சொன்னாங்க, ஒரு கதை சொன்னாங்க. நான் இந்த பகவான் யோகி ராம் சுரத்குமாரை போன இந்த வருஷம் 2024 ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தியில் ராமர் கோயிலில் பிராண பிரதிஷ்டை அன்னைக்கு அதே நாள் அதே நேரம் நான் இங்கே பண்ணினேன். ஏன்னா எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்ங்கிற ராம நாமத்தால் இறைவனானவர், ராம நாமத்தால் இந்த பிரபஞ்சத்தை அடக்கி ஆண்டவர். அப்போ ராமனுக்கு 500 ஆண்டுகளுக்கு அப்புறம் அங்கே ஒரு ஆலயம் வரைச்ச பகவான் யோகி ராம் சுரத்குமாரன் இங்கே வரணும்னு நான் வச்சேன். சத்தியமாக நான் சொல்கிறேன், பகவான் மேலே ஆணையிட்டு சொல்கிறேன், இது நான் வணங்குறதுக்காக வச்சது. எனக்கு பகவான் என் கூடவே இருக்கணும், அது விஸ்வரூபமாக இருக்கணும், எனக்கு அவரை பார்த்து பிரமிச்சு பிரமிச்சு அவரை வணங்கணும், எனக்கு எப்போதும் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு நம்பிக்கையில் வச்சேன். நீங்கள் பிரபல சினிமா நடிகர்கள் பல பேர் வீட்டில் பாருங்கள் இந்த மாதிரி பெரிய விக்கிரகங்கள் வச்சுருக்காங்க. சாய்பாபா பக்தர்கள்
வீட்டு ஃப்ரண்ட்ல பெரிய சாய்பாபா வைக்கிறாங்க வச்சிருக்காங்க. அந்த இவர் ரஜினிகாந்த் ஒரு சாமி கும்பிட்ற அவர் யாருப்பா? ராகவேந்திரர் கோயில். இந்த நடிகர் லாரன்ஸ், ரஜினிகாந்த் இவங்க வீடுகளுக்கு முன்னாடி பாருங்க, பெரிய ராகவேந்திரர் உட்கார்ந்துருப்பார். அவரை கும்பிட்டுட்டு தான் போவாங்க. செருப்பு கழட்டி போட்டு கும்பிட்டுட்டு தான் வெளியே போவாங்க. நான் சொல்லுவது, ஒவ்வொரு வீட்டிலும் இறைவன் இருக்கணும். ஒவ்வொரு வீட்டிலும் இந்த மாதிரி சாமி இருக்கணும். ஒவ்வொரு வீட்டிலும் உங்களுக்கு மற்ற சாமிகளெல்லாம் வைக்க ஒருவேளை பயமா இருக்கு சாமி எங்களுக்கு, நீங்க என்னதான் சொன்னாலும் எங்களுக்கு பயமா இருக்குன்னா, அட்லீஸ்ட் ஒரு விநாயகரை வைங்க, ஒரு பிள்ளையாரை வைங்க. நீங்க இந்தோனேஷியான்னு ஒரு நாடு இருக்கு, அங்க பாலின்னு ஒரு நாடு, தனியா ஒரு இடம் இருக்கு. அந்த பாலிக்கு போனீங்கன்னா அங்க ஹிந்துக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லார் வீட்லயும் இது போல சின்ன சின்ன கோயில்கள் இருக்கு. எல்லார் வீட்டு முன்னுக்கும் இருக்கும். அங்க கருப்பு வெள்ளை துணி கட்டி வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா கருப்பு கெட்டதும், வெள்ளை நல்லதும். அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் துணி எல்லா வீட்டுக்கும் கோயில் இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஒரு சின்ன கோயில் இருந்தா, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஒரு விநாயகர் இருந்தா, அந்த வீட்டில் நல்லவே நடக்கும். ஒரு வீட்டுக்குள்ள நீங்க விநாயகரை வச்சுட்டீங்க, நீங்க யார் சிவபக்தியா வேணாலும் இருங்க எல்லாரும், ஒன்றும் பிரச்சனை. ஆனால் ஒரு விநாயகரை வச்சுட்டீங்கன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? விநாயகர் உங்க வீட்டில் பரிபூர்ணமா இருந்தா, விநாயகரை பார்க்க முருகர் வருவார். வருவார்ல, அண்ணா எங்க உட்காந்துருக்காருன்னு. முருகர் வந்தா 2 பிள்ளைங்க இங்க உட்காந்துருக்கேன்னு தாயும் தப்புன்னு வருவாங்க. யாரு? சிவனும் பார்வதியும் வருவாங்க. சிவனும் பார்வதியும் பிள்ளைய பார்க்க வந்தா, இவன் மச்சான் எங்கப்பா போனாருன்னு சொல்லி பெருமாளும் தாயாரும் வருவாங்க. பெருமாளும் தாயாரும் இங்க வந்துட்டா, பிரம்மாவும் சரஸ்வதியும் பார்க்கவே எல்லாம் 2 குடும்பம் அங்க போய் உட்காந்துருக்கு வருவாங்க. இந்த 3 தேவர்களும், இந்த 3 கடவுள்களும் இங்க இருந்தா 30 முக்கோடி தேவர்களும் வந்துதானே ஆகணும், வந்துதானே ஆகணும். அப்ப இதுதான் இறை வழிபாட்டின் ரகசியம், சூட்சம். நீங்க ஒரு வீட்டில் உங்களுக்கு சிவலிங்கம் வச்சா நம்ம அபிஷேகம் பண்ணணுமே, இல்லை அவரை வச்சா அபிஷேகம் பண்ணணுமே, இவரை வச்சா நம்ம அப்படி பண்ணணுமே, வீட்டில் வச்சா அடிச்சு விடுவார், நம்மளை கொன்றுவார், அப்படிலாம் பயம் இருந்தா, குளத்தங்கரையில் வெட்டியாக உட்காந்துருக்கிற ஒரு மனுஷன் பிள்ளையார், அவர் நீங்கள் பூ போட்டாலும் போடாட்டாலும், பூஜை பண்ணாலும் பண்ணாட்டாலும் ஒரு ஒன்றும் உங்களுக்கு செய்ய போகிறதில்ல. அவரையாவது அட்லீஸ்ட் வீட்டில் வைங்க. வருங்கால சந்ததிகள் இந்த கஞ்சா, குடிபோதை, டாஸ்மார்க் அது இது இல்லாமல் கொஞ்சமாவது பயபக்தியோட வளரும். தயவுசெய்து என்னோட ஒரே ஒரு வேண்டுகோளை தான், ஒவ்வொரு ஹிந்துவின் வீட்லேயும் ஒவ்வொரு இறை வழிபாடுங்கிறது பகிரங்கமாக இருக்கணும். அந்த ஒரு உருவ வழிபாடு நம்மக்கிட்ட இருந்தால் தான் ஒரு பயம் இருக்கும். உருவ வழிபாடு சிறந்தது நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பக்தியினுடைய உச்சநிலை உருவமற்ற நிலை தான் நம்ம வணங்குறோம். சித்தர்கள் யாரும் உருவச்சு வணங்குறதில்லை. பகவான் யோகிராம் சரத்குமார் எந்த விக்கிரகத்தை வச்சு வணங்குறவர் கிடையாது. ஆனால் இனிஷியலாக நமக்கு நம்ம குழந்தைகளுக்கு ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் இப்படி சொல்லி கொடுத்தா தான் தெரியும். ஒவ்வொரு ஹிந்துவினுடைய வீட்லேயும் அட்லீஸ்ட் ஒரு பெரிய விநாயகர் சிலை வைங்க, சும்மா ஒரு பூ வைங்க, அது போதும். ஒரு மிகப்பெரிய ஞானி, ஒரு மிகப்பெரிய சித்தர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்த பிறகு நல்லவனாக எப்படி வாழ்வது, அவனுடைய இறை வழிபாடு எப்படி இருக்கணுங்கிறத 4 லைனில் சொல்லிட்டான். ஒரு 5000 ஆண்டுகள் பழமையான ஒரு யோகி என்ன சொல்றான்னா, ரொம்ப சிம்பிள், அந்த உலகத்தில் நீ சிறந்த மனிதனாக வாழ்வது ரொம்ப சிம்பிள், இறை வழிபாடு அதை விட சிம்பிள். நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னப்போ நிறைய கோவம் வந்துருக்கும், இது என்ன காவடி தூக்கக்கூடாதுன்றாரு, பாத யாத்திரை போகக்கூடாது சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அப்படி சொல்லலை, நான் சொல்லலை. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சித்த யோகி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாவருக்குமாம் இறைவர்க்குவர் பச்சிலை, எந்த கடவுளாக இருக்கட்டும் அவனுக்கு தேவை என்ன, ஒரு பச்சிலை. பச்சிலை மீன்ஸ் என்ன, ஒரு துளசியோ ஒரு வில்வமோ இல்லை ஒரு பூவோ, அவ்வளோதானே ஒரு கடவுளுக்கு தேவை. அந்த கடவுள் வாங்கிட்ட வந்து கை கட்டி ஏதாவது சோறு போடுவானா வந்து நிற்க போகிறான் கிடையாது. யாவருக்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை. ஏதாவது ஒரு பசுமாட்டுக்கு ஒரு வாழைப்பழம், பழம் கூட கொடுக்கவனுக்கு இஷ்டம் இல்லையா, பழத்தை நீ தின்னு தோலை கொடு. யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. நீ சாப்பிட்டுட்டு இருக்கியா, யாரோ வராங்களா, சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, சாப்பிட்டு போங்க. சாப்பிட்டுட்டு வந்தீங்களா கேட்கக்கூடாது, சாப்பிட்றீங்களா கேட்கக்கூடாது, சாப்பிடுங்க, வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க. யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் யாதொரு இன்னுரை தானே. உங்ககிட்ட எவனோ ஒரு துன்பத்தில் வரான், சாமி நான் சாக போகிறேன் சாமி, என்னால் முடியல, கடன் முடியல, கஷ்டம் முடியல, துன்பம் முடியல, வீட்டில் போனால் பொண்டாட்டி பிரச்சனை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி, செத்துடலான் இருக்கு. அவனை கூப்பிட்டு வச்சு, கவலைப்படாதப்பா, ஏன்ப்பா கவலைப்படுற, இதெல்லாம் நடக்கத்தாப்பா செய்யும், நீ போயிட்டா எல்லாம் சரியாயிருமா, கடவுள் இருக்காருப்பா, கண்டிப்பாக நல்லது நடக்கும். யாவருக்குமாம் யாதொரு இன்னுரை தானே. இந்த 4 விஷயத்தை தான் ஒரு மனுஷன் இந்த பூமியில சிறந்த மனிதனாக வாழ சொல்லி தந்திருக்காங்க. ஒரு சிறந்த கடவுள் வழிபாடாக ஒரு வில்வத்தையோ ஒரு துளசியையோ ஒரு பூவையோ வச்சு தான் வணங்க சொல்லி வச்சிருக்காங்க. அதனால தைரியமாக பயப்படாம எல்லாரும் வீட்டில் ஒரு சிறந்த இறை வழிபாடை வைக்கணும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயமா இருந்தா ஒரு யோகிராம் சரத்குமார் படத்தை வச்சுக்கோங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன்கிட்ட, இப்போ உள்ள பசங்க கிட்ட நீங்கள் பெரிய இறை வழிபாடை கொடுத்தீங்கன்னா கும்பிட மாட்டான். இந்த நாகராஜ கோயிலுக்கு வா, சிவன் கோயிலுக்கு, அந்த சுசீந்தர் கோயிலுக்கு வான்னா போமா வரங்கிற வேலை ஜோலி இல்லை.
சட்டையை கலத்தணும்னா அப்புறம் குளிக்கணும்னா இந்த முடியெல்லாம் எனக்கு கலைஞ்சு போயிடும், அதெல்லாம் வர முடியாதுமா, ரொம்ப வேற வேலை சொல்லிங்க, நீ வேணா போயிட்டு வா அப்படிம்பா. ஆனால் யோகி ராம் சரத்குமார் வழிபாடு இது எதுக்கும் தடையே கிடையாது. நீங்கள் எப்போதும் நாமம் சொல்லலாம், எப்போதும் அவரை வழிபடலாம். நீங்கள் தூங்கிட்டு இருக்க பெட்ரூமில் கூட அவர் வச்சுக்கலாம். பகவான் யோகி ராம் சரத்குமார் என்ன சொன்னார் தெரியுமா? பழைய கஞ்சி கூட போதும் நெய்வேத்தியமாக வச்சு கும்பிட்டுக்கோ. பழைய கஞ்சி இருக்குல்ல, அதை கூட நீ நெய்வேத்தியமாக வச்சு கும்பிட்டுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நினைக்கிறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லையா, இந்த விசிறியை நினச்சிக்கோ. அந்த விசிறியை கூட நினைக்கிறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லையா, ஒரு சிரட்டையை நினச்சிக்கோ. அந்த சிரட்டையை கூட நினைக்கிறதுக்கு இஷ்டம் இல்லையா, ஒரு பெரம்பை நினச்சிக்கோ, நான் உனக்கு அருள் புரிவேன். நீங்கள் ஒவ்வொரு யுகத்திலும் கடவுளை அடைகிறதுக்கு எல்லாரும் ராவணன், இலங்கேஸ்வரன் எல்லாரும் எங்கே போனாங்க? காட்டுக்கு போய் முதல்ல ஒரு 14 ஆண்டுகள் 18 ஆண்டுகள் பிரம்மாவை நோக்கி தவம் புரிவாங்க. அந்த பிரம்மா 14 வருஷம் 15 வருஷம் கழிச்சு வந்து காட்சி கொடுத்து, எப்பா உன் தவத்தை மெச்சினேன், சூப்பராக பண்ணுற, ஆனால் நான் இப்போ ஒரு மந்திரம் சொல்லி தரேன், இதை சொல்லி நீ அவரை கூப்பிடு, அவர் வந்து உனக்கு வேண்டிய வரங்களை தருவார்னு போயிடுவார். அதெல்லாம் புராணத்தில் நடக்கும். அவர் என்ன சொல்லி கொடுத்துட்டு போவார்? ஓம் நம சிவாயன்னு சொல்லுப்பா, சிவன் வருவார்ன்ட்டு போயிடுவார். ராவணன் திருப்பி 18 வருஷம் தவம் இருப்பான் சிவனை நோக்கி. சிவபெருமான் கடைசியில் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு போவார். ஆனால் நம்முடைய பகவான் யோகி ராம் சரத்குமார் நம்மளை அப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தாம அவரே நாம வேள்வி பண்ணி, அவரே தவம் பண்ணி, அவருடைய தந்தை அருணாச்சலேஸ்வரர்கிட்ட இருந்து ஒரு அழகான கலியுகத்துக்கேற்ற அற்புத நாமத்தை எடுத்து நமக்கு தந்து அதை மட்டும்தான் சொல்லார். நீ இந்த நாமத்தை மட்டும் சொல், என் தந்தை உனக்கு அருள் புரிவார். எந்த இடத்துலையுமே நான் கடவுள் அவர் சொல்லிக்கவே இல்லை. ராம அவதாரத்தை போல ராமன் எந்த இடத்துலையும் நான் கடவுள் சொல்லவே இல்லையோ, அதே போல பகவான் யோகி ராம் சரத்குமார் எந்த இடத்துலையும் நான் தான் கடவுள், என்ன கும்பிடு நான் சொல்லவே இல்லை. அவர் கையிலேருந்து விபூதி எடுத்து கொடுக்கவோ, வாயிலேருந்து லிங்கம் எடுத்து கொடுக்கவோ, இல்லை இங்கேருந்து செயின் எடுத்து கொடுக்கவோ, எந்த மெஜஸ்டிக் இந்த டுபாக்கூர் வேலையில் அவர் பண்ணவே இல்லை. அதே போல தான் நாமளும் இந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடியில் இந்த டுபாக்கூர் வேலையெல்லாம் பண்ணுறதில்ல. நமக்கும் குறி சொல்ல தெரியும், நமக்கும் ஆடெல்லாம் தெரியும். ஆடுனா இப்போ கூட்டம் வந்து சாடும், குறி சொன்னால் கூட்டம் வந்து சாடும், நமக்கு தெரியும். இங்கே எதுக்கு? நான் செய்த பாவங்களெல்லாம் போக்குறதுக்கு தான் பகவானை வச்சு கும்பிட்டுட்டு இருக்கேன். இனி இந்த அநியாயத்தை வேற செய்து திருப்பியும் பாவத்தை மூட்டாயாக கட்டணுமா? நெவர், தேவையே இல்லை. வரவன் வா, கும்பிடுறவன் கும்பிடு, போகிறவன் போயிட்டே இரு, நம்மளை தொல்லை பண்ணாது, அவ்வளோதான். இவ்வளோதான் நம்ம செய்கிற வேலை. அப்போது பகவான் யோகி ராம் சரத்குமார் இந்த கலியுகத்திற்கு ஏற்ற கடவுள், கண்கண்ட கடவுள், உங்களை கருணை வடிவாக நின்று காக்கின்ற கடவுள். இந்த உலகத்தில் எத்தனையோ சாமிகள் வந்தாங்க, யாராவது தனக்கு ஒரு மந்திரத்தை உங்களுக்கு உபதேசம் பண்ணாங்களா? பண்ணவே இல்லை. ஆனால் பகவான் யோகி ராம் சரத்குமார் ஒரு அற்புத மந்திரத்தை உங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு போயிருக்கார். அந்த மந்திரத்தை, அந்த நாமத்தை விடாமல் சொன்னால் உங்களுக்கு வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் நடக்குங்கிறது நான் உறுதியிட்டு கூறுகிறேன். இங்கே அத்தனை ஆதாரங்களுக்கு உட்கார்ந்துருக்காங்க. பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ கூட்டம் உட்கார்ந்துருக்கு. எல்லாருமே பகவானுடைய அருளை, அவருடைய அற்புதத்தை உணர்ந்தவங்க எல்லாருமே. அதனால் இந்த கணம் முதல், இந்த அவருடைய ஜெயந்தி விழா முதல் நீங்கள் இங்கே தான் வரணும்னு கிடையாது. எங்கே இருந்தாலும் பகவான் யோகி ராம் சரத்குமார் நமக்கு அருளிய அருள் நாமமான பூஜைகள் எடுக்கணுமா, அருள் நாமமான யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார் ஜெயகுரு ராயங்கிற அற்புத மந்திரத்தை, இந்த யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார் ஜெயகுரு ராயங்கிற நாமத்தில் சிவனுடைய மந்திரம் அடங்கியிருக்கு, நாராயணனுடைய மந்திரம் அடங்கியிருக்கு, மும்மூர்த்திகளுடைய மந்திரமே அடங்கியிருக்கு. இந்த பிரபஞ்சத்தையே காப்பாற்றுகிற ஒரு கண்கண்ட கலியுக கடவுள், ராம அவதாரமான பகவான் யோகி ராம் சரத்குமார். ஸோ நீங்கள் வந்திருக்கவங்க எல்லாருக்குமே இந்த நாள் ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் உண்டாகும், உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் உண்டாகும் என்கிற ஒரு உறுதியை நான் சொல்லுகிறேன். ஐயா நேற்று கையை பிடிச்சி சொன்னாங்க, சாமி இதே போல தான் வெள்ளூரில் இருக்கிற சாமியை சொன்னார், நான் கும்பிடுறதுக்காக வச்சேங்க, ஆனால் காலப்போக்கில் அது இன்னைக்கு தங்க கோயிலாக கோல்டன் டெம்பிளாக மாறிட்டுன்னு சொன்னார். அதே போல் பகவான் கருணை இருந்தால் அது வரட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா எனக்கும் ஒரே ஒரு லட்சியம், பகவான் யோகி ராம் சரத்குமாருடைய நாமத்தை அகில உலகமெங்கும் கொண்டு செல்லணுங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்கு. ஏன்னா இந்த துன்பப்படுற ஜனங்கள், துயரப்படுற ஜனங்கள் எல்லாம் விமோசனம் அடையணும், எல்லாரும் இந்த துன்பங்கள்லேருந்து வெளியே வரணும். நான் வந்தது போல, நான் ஒரு நல்லவன் ஆனது போல, நான் ஒரு சிறந்த மனிதன் ஆனது போல எல்லா ஜனங்களும் தன்னுடைய தீய பழக்கங்களிலிருந்து வெளிவந்து நல்லவைகளெல்லாம் பெற்று இந்த உலகத்தில் துன்பமே இல்லாமல், மீண்டும் பிறப்பில்லாமல் சொர்க்கத்தை அடையணும். அதுக்கு இந்த நாமம் உதவும். இந்த நாமத்தை உலகமெல்லாம் கொண்டு போகணுங்கிற ஆசை அடியேனுக்கு இருக்குது. அது நடக்குமா? நடக்கும். எப்படி நடக்கும்? இந்த ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு வயதானவர், 55 வயது அவருக்கு, எனக்கு வயசு 55 வயசுக்கு மேலே, அவருக்கு வந்து திடீர்னு ஞானம் வருது. அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர், அவர் சைலன்ஸ், மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவருக்கு ஒரு வயசுக்கு மேலே திடீர்னு ஒரு ஞானம் வருது. என்ன ஞானம் வருது?
இந்த பணம் எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த தொழிலெலாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த உலகத்தில் இது எதுவுமே நிரந்தரம் இல்லையே, ஒத்த துரும்ப கூட நம்மகிட்ட எடுத்துகிட்டு போக முடியாது, இதை கூட கலத்திட்டு தானே விட போகிறான், நம்ம போட்டிருக்க துணி மோதிரம் எல்லாத்தையும் கலத்திட்டு தானே விட போகிறான், அப்போ நம்ம இங்கேருந்து என்ன கொண்டு போக முடியும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயத்தை தான் நம்ம கொண்டு போக முடியும். ஒன்று நாம் செய்த புண்ணியம், ஒன்று நாம் செய்த பாவம். அப்போது இதிலேருந்து நம்ம எப்படி விடுபடுறது அப்படின்னு அவர் யோசித்து பக்கத்தில் இருந்த ஒரு மடத்தில் போய் சேர்ந்துட்டார். பக்கத்தில் இருந்த ஒரு ஆன்மீக மடத்தில், இதே போல் ஆன்மீக மையத்தில் போய் சேர்ந்துட்டார். அங்கே ஒரு குரு இருக்கிறார். நீங்கள் குரு அருள் தான் திருவருள். ஒரு குருவை பிடிச்சாதான் இறைவனை அடைகிறது ரொம்ப சுலபம். எல்லா ஞானிகளும், எல்லா சித்தர்களும், எல்லா யோகிகளும் குருவினால தான் அருள் புரிஞ்சிருக்காங்க. குரு அருள் தான் திருவருள். அவரும் அதே போல் ஒரு குரு அடைஞ்சார். அந்த குரு அவருக்கு ஒரு நாமத்தை உபதேசம் பண்ணார். இந்த மந்திரத்தை சொல்லுப்பா, எல்லாம் நல்லது நடக்கும்னு. அந்த மடத்தில் 5 ஆண்டுகள் அவர் அங்கே இருந்தார். 5 ஆண்டுகள் அந்த மடத்தில் இருந்தார். இந்த 5 ஆண்டுகளும் அந்த குரு உபதேசித்த அந்த நாமத்தையே சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த 5 ஆண்டுகளில் சில புத்தகங்கள்லாம் எழுதினார். 5 ஆண்டுகள் கழிச்சு அந்த குரு சொல்றாரு, அப்பா நீ நல்லா இங்கிலீஷ் பேசுற, நல்ல நாலேஜ் இருக்கு, நல்ல புத்தகங்கள்லாம் எழுதுற, நீ ஏன் இங்கே இருக்க, எங்கேயாவது ஒரு நாட்டுக்கு போய் அங்கே போய் இந்த நாமத்தை உபதேசம் பண்ண எல்லாருக்கும் சொல்ல அப்படின்னு அந்த குரு சொல்றார். உடனே அவருடைய குருவுடைய அந்த உத்தரவாதத்தை கேட்டுக்கிட்டு, அவருடைய உத்தரவை கேட்டுக்கிட்டு, இந்த துறவி, இவர் துறவி, நம்மளாவது சாமியார் இல்லைன்னு சொல்லிட்டோம், அவர் துறவி. துறவின்னா என்ன மீனிங்? அடுத்த வேலைக்குன்னு எதுவும் வச்சுக்கூடாது, தனக்கு தேவைக்காக சம்பாதிக்கக்கூடாது. எனக்கு சாப்பிடணும் அதனால் வேலைக்கு வரேன், 100 ரூபா சம்பளம் கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. இப்போ தந்தீங்களே நைட்டுக்கு எனக்கு பார்சல் பண்ணி கொடுங்க, நைட்டு சாப்பாட்டுக்கு வேணும்னு வச்சுக்கூடாது. அந்தந்த நேரம் ஒன்று பொங்கி சாப்பிடணும், இல்லைன்னா பிச்சை எடுத்து சாப்பிடணும். அதுதான் துறவி. அப்போது அவர் தன்னிடம் எதுவும் இல்லாத போதும் தன்னுடைய குருவின் உத்தரவை மீற முடியாமல், சரி சாமி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர்கிட்ட சொல்லி, எனக்கு ஏதாவது ஒரு நாட்டுக்கு ஒரு டிக்கெட் போட்டு கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு. அந்த நண்பர், சரிப்பா நான் எந்த நாட்டுக்கு ஒரு டிக்கெட் போட்டு தர்றது, நான் சொல்கிறது பழைய காலம் 1960களில் அவர் அமெரிக்காவுக்கு ஒரு டிக்கெட் போட்டு கொடுத்தார். அதுவும் ஃப்ளைட்டில் இல்லை, கப்பலில் போட்டு கொடுத்தார். அதுவும் லக்ஸுரி கப்பலில், கூட்ஸ் கப்பல், சாதனங்கள்லாம் கொண்டு போகும்ல, கண்டெய்னர் கப்பல், அதில் ஒரு டிக்கெட் போட்டு கொடுத்தாரு. இவர் ஒரு பெட்டியை மட்டும் தூக்கிக்கிட்டு கப்பலில் ஏறி போயிட்டார். கையில் காசே கிடையாது. கண்டெய்னர் கப்பலில் ட்ராவல் பண்ணவே முடியாது, லக்ஸுரி கப்பலில் ட்ராவல் பண்ணலாம். ஆனால் அந்த கண்டெய்னர் கப்பலில் அவர் பெட்டியை தூக்கிட்டு போயிட்டார். அந்த பெட்டியில் கூட வேற ஒன்றும் இல்லை, அந்த பெட்டி நிறைய புத்தகங்கள் தான் இருந்தது. அவர்கிட்ட வெறும் 60 ரூபாய் இந்திய பணம் இருந்தது. இந்த 60 ரூபாயை வச்சு பல நாட்கள் அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணி அமெரிக்காவில் போய் இறங்கிறதுக்கு போகிறார். இப்போ நாளை காலையில் அமெரிக்காவில் போய் இறங்கிறோன்னு சொல்லச்சில இவர் யோசிக்கிறார், நாளை காலையில் நம்ம அமெரிக்காவில் போய் இறங்கினா அந்த நாட்டு பணம் நம்ம கையில் ஒன்றுமே இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த கப்பல் கேப்டன்கிட்ட போய் சொல்கிறாரு, சார் நாளை காலையில் அமெரிக்காவில் போய் லேண்ட் ஆயிரும், என் கையில் அமெரிக்கா பணம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களான்னு கேட்டார். என்ன பண்ணணும்னார், என்னுடைய புத்தகங்களை விலைக்கு எடுத்துக்கிறீங்களா, எடுத்துட்டு அமெரிக்க பணம் எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டார். எவ்வளோ வேணும்னு கேட்டார். ஒரு $15 கொடுங்க அப்படின்னார். அவர் புத்தகங்களை வாங்கிட்டு $20 கொடுத்தார், வச்சுக்கோங்கன்னு. இந்த $20 பணத்தையும் அந்த பெட்டியில இருந்த புத்தகங்களோடையும் அந்த மகான் அமெரிக்க வீதிகளில் போய் இறங்கி நிற்கிறார். அமெரிக்காவில் யாரையுமே தெரியாது, இந்த அந்த ஊரை பற்றியே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த தெருவில் போய் இறங்கி நிற்கிறார். எதன் நம்பிக்கையில்? இறை நாமத்தின் நம்பிக்கையில். அந்த நாமம் என்னை வழி நடத்தும், அந்த நாமம் என்னை காப்பாற்றுங்கிற நம்பிக்கையில். நாம் இப்போ வெளிநாட்டுக்கு போனாலே அங்கே இருக்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் அடித்து, மாப்பிள்ளை ஃப்ளைட்டு ஏர்போர்ட்டுக்கு இப்படி வந்துடுவேன்டா, வந்து பிக்கப் பண்ணிடு, விட்டுறாத, ஒரு ரூம் எல்லாம் போட்டு பார்த்துக்கடா, சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிடு அப்படிலாம் சொல்லிட்டு தான் போவோம். அவர் எதையுமே தெரியாமல் அமெரிக்காவில் போய் ஒத்த காசு கையில் இல்லாமல் இறை நாமத்தை நம்பி அமெரிக்காவில் போய் இறங்கி நிற்கிறார். அந்த அமெரிக்காவில் போய் இறங்குனதுலேருந்து சுமார் 12 ஆண்டுகள் மட்டும்தான் அவர் உயிரோடு இருந்தார். அந்த 12 ஆண்டுகளில் அவர் இறந்தும் போயிட்டார். ஆனால் அவர் அந்த 12 ஆண்டுகளில் செய்த பணி இருக்குல்ல, அது உலகம் முழுக்க இன்னைக்கு 180 கோயில்கள் இருக்கு. அவர் சொன்ன நாமத்தை இந்தியர்கள்லாம் விட்டுட்டான், ஆனால் வெள்ளக்காரன் எல்லாம் அதை தான் தலையில் தூக்கி சுமந்து ஆடிக்கிட்டு திரியிறான். அந்த நாமம் தான் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அவர் அதிகமான பகவத்கீதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணது அவர் தான். த கிரேட் பர்சன், த கிரேட் பிரபுபாதா. நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள், யூடியூபில் போய் பாருங்கள், வெள்ளக்காரன் பூதா அவருடைய அந்த நாமத்தை கொண்டாடுறான். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இறை நாமத்தின் சக்தி சாதாரணமாக கிடையாது. அந்த ராமன் வராரோ இல்லையோ, கிருஷ்ணன் வராரோ இல்லையோ, ஆனால் அவங்க நாமம் உங்களுக்கு தேவையானதை எல்லாவற்றையும் செய்யும். நீங்கள் நாமம்னா தப்பாக நினைக்கக்கூடாது, இதோ ராமருக்கு நாமம் நினைக்கக்கூடாது. ராமர் தோன்றதுக்கு முன்னாடி அந்த நாமம் இருக்குது. எம்பெருமான் ஈஸ்வரனே
தன்னுடைய தாயார் தன்னுடைய மனைவி பார்வதி கிட்ட எந்த நாமம் சிறந்ததுன்னு சொன்னார்? சிவபக்தர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எம்பெருமான் ஈஸ்வரன் பார்வதி தாயார்கிட்ட அவ கேட்பா, இந்த உலகத்தில் சிறந்த நாமம் எதுன்னு. எம்பெருமான் ஈஸ்வரன் பார்வதி கிட்ட சொல்லுவாரு, என்ன நாமம் சொல்லுவாரு? ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே அப்படிம்பார். இந்த சகசிர நாமம் தான் உலகத்திலே சிறந்த நாமம், ராம நாமம் தான் உலகத்திலே சிறந்த நாமம் அப்படின்னு நான் சொல்லல, எம்பெருமான் ஈஸ்வரன் தாயார்கிட்ட சொன்னார். அப்போ இந்த உலகத்தில் ராமன் தோன்றுவதற்கு முன்பே ராம நாமம் இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் தோன்றிய போதே ராமநாமம் இருக்கிறது. ராமநாமத்தை அடிக்க இந்த உலகத்தில் ஒரு நாமம் கிடையாது. அந்த நாமத்தை சொல்லி இறைவனானவங்க தான் இவங்க எல்லாரும். நீங்கள் நாமத்தை சொன்னால் அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு உங்களை சொல்லி ஏமாத்த நான் விரும்பலை. ராம நாமத்தை சொன்னா, எம்பெருமான் யோகி ராம் சரத்குமாருடைய நாமத்தை சொன்னா, நான் ஒரே ஒரு உத்தரவாதம் தரேன், நீங்கெல்லாம் கடவுளாயிருவீங்கயா. போக யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குருராயா. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.